पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம். இந்த மோட்ச சந்நியாச யோகத்துல நிஷ்டா பிரகரணம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நிஷ்டா பிரகரணத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கார், 50வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சிருக்கார். நான் பார்த்தீங்கன்னா நிஷ்டையை சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சார். நிஷ்டையை சொல்ல போறேன் அப்படின்னா என்ன பண்ண போறீங்க நிஷ்டைய அப்படின்னும் போது ஆச்சாரியார் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார். 51ல இருந்து கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சார். புத்தியா விசுத்தையா அப்படின்னு ஆரம்பிச்சு பக்தியா மாம் அபிஜானாதி அப்படின்ற ஸ்லோகத்துல 55வது ஸ்லோகத்துல முடிச்சிருக்காரு. கண்டிஷன் எல்லாத்தையும் நிதித்தியாசனத்துக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியாரோட மதப்படியும் வேதாந்தத்தோட மதப்படியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யோ. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 3 ஸ்டெப்ஸ். இதுல ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா கேனோபனிஷத்து பாஷ்யம் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா பதபாஷ்யம் இருக்கு கேனோபனிஷத்துல. அந்த கேனோபனிஷத்து பாஷ்யத்துல ஆச்சாரியார் சொல்லும் போதே அவதாரிகா பாஷ்யத்தை சொல்லுவார், இந்த ஜென்மத்திலையோ இல்ல முந்தின ஜென்மங்கள்லையோ யாராவது பார்த்தீங்கன்னா பிராண உபாசனைகளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஜென்மத்திலையோ இல்ல முந்தின ஜென்மங்கள், அதனால்தான் உங்களை நான் பார்த்தீங்கன்னா பிராண உபாசனையை பண்ணணும் அப்படின்னு பிராண வீக்ஷணம் பண்ண சொல்றேன். பிராணன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இப்ப நமக்கு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த விஷயம் எல்லாம் லயமாச்சு அப்படின்னா இந்த விஷயம் எங்க லயமாகும், இந்திரியத்துல லயமாகும். இந்திரியம் எங்க லயமாகும், மனசுல லயமாகும். மனசு எங்க லயமாகும், புத்தியில லயமாகும். இந்த புத்தி எங்க லயமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன்ல பாத்தீங்கன்னா லயமாகும். இந்த பிராணனுக்கு என்ன பேருன்னா மகத் அப்படின்னு பேர், மகத்தத்துவம் அப்படின்னு பேர். இந்த புத்தி இண்டிவிஜுவல் புத்தி பாத்தீங்கன்னா சமஷ்டி புத்தின்னு சொல்லக்கூடிய மகத்துல லயமாகும். அந்த மகத்துன்றத பாத்தீங்கன்னா சமஷ்டி புத்தின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா பிராணன் அப்படின்னு சொல்லலாம். உபனிஷதங்கள் எல்லாத்திலையும் அதிகபட்சமான உபாசனைகள் பாத்தீங்கன்னா
நம்ம இப்போ வந்து கீதால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ரூபத்தை உபாசனை பண்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல வந்து பிராண உபாசனை தான் ஈஸ்வர உபாசனையா சொல்லப்படும். வாக் பிரம்மேதி உபாசித்த, மனோ பிரம்மேதி உபாசித்த, பிராண பிரம்மேதி உபாசித்த அப்படின்னா வரும். பிராணன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வம் ஜனயதி பிராணக சேத்தோம்சம் புருஷ பிருதகு. மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்ற, எதெல்லாம் இந்த உலகத்துல இருக்குன்னு நம்ம சொல்றோமோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு உற்பத்தி பண்றா அப்படின்னா பிராணன் தான் உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லுது. இந்த பிராணன் தான் உற்பத்தி பண்ணுதுன்னா எங்க இருந்து, நம்ம பிராக்டிக்கலா பாருங்க, எங்க இருந்து வந்தீங்க? நம்ம காலையில வேக்கப் ஆகும்போது எங்க இருந்து வந்தோம் அப்படின்னா இந்த பிராணன் மட்டும் போயிட்டு இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சுவாசம் மட்டும் போயிட்டு இருந்துச்சு. அந்த சுவாசத்துல இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், புத்தி வேக்கப்பாச்சு, மனசு வேக்கப்பாச்சு, இந்திரியங்கள் வேக்கப்பாச்சு. அப்போ புத்தி இந்த பிராணன்ல இருந்து வேக்கப்பாச்சு. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம், எது இருந்தா நம்ம நிக்கிறோம் அப்படின்னா பிராணன்ல நிக்கிறோம். பிராணன் இல்லைன்னா நம்ம நிக்க முடியாது, நம்ம ஜீவிக்க முடியாது. சரி, இப்ப திரும்ப ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயங்கள் இந்திரியங்கள் லயமாகும், இந்திரியங்கள் மனசுல லயமாகும், மனசு புத்தியில லயமாகும். இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல லயமாகும் போது தூக்கம் வந்துருது நமக்கு. இந்த பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனுக்கு பேர் வந்து அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர், அவ்யாக்கிருத பிராணன் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா தேசகால வஸ்துக்கள் இல்லாதது சூன்யம், தேசகால வஸ்து சூன்யம் அவ்யாக்கிருதம். தேசம் இல்ல, காலம் இல்ல, வஸ்து இல்ல, அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் எது அப்படின்னா இந்த பிராணன். தூக்கத்துக்குள்ளார நம்ம போனதுக்கு பிறகு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தேசம், எந்த காலம், எந்த வஸ்துன்னு தெரியல, வெறும் சுவாசம் மட்டும் போயிட்டு இருக்கும். அந்த சுவாசிக்கிறது கூட நமக்கு தெரியாது. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர். அப்ப யாரெல்லாம் ஈஸ்வர உபாசனை பண்ணியிருக்காங்களோ அந்த பிராண உபாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இது பண்ணுங்க. உங்களுக்கு முடிஞ்சா மீராபாய் மாதிரி பெரியவங்க மாதிரி என்ன பண்ணுங்க, நல்ல பாவசமாதிக்கு கொண்டு போனீங்கன்னா மனசு இல்லாம போச்சுன்னா அந்த இடத்துல பிராணன் மட்டும் இருக்கும். இல்ல அப்படின்னா எனக்கு சாமர்த்தியம் இருக்கு சுவாமி, நான் டைரக்டா பிராணனையே பாக்குறேன் அப்படின்னா பிராணனையே உபாசிச்சாலும் கூட அது ஈஸ்வர உபாசனைன்னு பேர். காயத்ரி உபாசனையா இருக்கட்டும், காயத்ரி உபாசனை நிறைய பேருக்கு தெரியாது. காயத்ரி உபாசனைன்றது வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனை தான் காயத்ரி உபாசனை. நிறைய உபாசனைகள் உத்கீத பிராண பிரணவ உபாசனைன்னு சாந்தோக்கியத்துல ஆரம்பிக்குது. முதல் உபாசனையே இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா பிரணவமா உபாசிக்கிற மெத்தட் தான் சாந்தோக்கியத்துல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பிருகதாரணத்தை எடுத்துட்டீங்கன்னா அஸ்வமேத யாகமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண உபாசனையை சொல்லப்பட்டிருக்கு. சம்பர்க்க வித்யா அப்படின்னு ஒரு பிரசித்தமான வித்யா சாந்தோக்கியத்துல இருக்கு. இந்த பிராணன் தான் எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ருத்ரன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வெளியில ஒரு உருவகம் படுத்தி இருக்கோம். டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணக்கூடியது எது அப்படின்னா இந்த பிராணன் தான். தூக்கத்துல வந்து என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு தான் மாத்திரம் வந்து சிவபெருமான் மட்டும் இருக்கார். ருத்ர அவதாரம் அந்த பிராணன். இதுக்கு பேர் சம்பர்க்க வித்யா அப்படின்னு பேர். அப்ப இருக்கிற எல்லா உபாசனைகளுக்கும் பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண உபாசனைகளும் ஈஸ்வர உபாசனைகளும் ரெண்டு ஒண்ணுன்னு மனசுல வச்சு. அப்ப கேன உபனிஷத்துல சொல்லுது, கர்ம காண்டம் முடிஞ்சு உபாசனா காண்டம் ஆரம்பிச்சது அப்படின்னா சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்து, அதுவும் சாமவேதம். இந்த உபனிஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் உபாசனா இருக்கும். உபாசனைக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஆச்சாரியர் கேனோபனிஷத் பாஷ்யத்துல சொல்றாரு, இந்த ஜென்மத்திலேயோ இல்ல முந்தின ஜென்மங்கள்லயோ யாராவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண உபாசனைகளை நல்லா பண்ணி பிராணன்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கீங்க அப்படின்னா பிராணனுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாயிருக்கு அப்படின்னா நான் சுத்த சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்ற மாயா, இந்த ரெண்டும் சேர்ந்து முதல்ல உண்டானது எது அப்படின்னா பிராண தத்துவம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாராவது பிராண உபாசனை பண்ணி 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 அகம் பிராணகன்றதுல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான் அப்படின்னா பிராணன்ல எஸ்டாப்ளிஷ் ஆனா மனசுன்றது ஒண்ணு லயமாயிடும். தூக்கத்துல மனசு இருக்கானா இல்லையே அப்படின்னா மனசு பிராணன்ல லயமாயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க ஒரு ஜபத்தை எடுத்துட்டு போனாலும் காயத்ரியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராண வீக்ஷணமோ இல்ல ஓங்காரமோ எதை எடுத்துட்டு போனாலும் மகாரஸ்தானம், ஓங்காரத்துக்கு கொண்டு போனீங்கன்னா மகாரஸ்தானம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிராணனை கிராஸ் பண்ணணும். அந்த பிராணன்ட்ட வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மந்திர சித்தி அனுஷ்டானங்கள் எல்லாம் பூர்த்தி ஆயிடும் பேர். அதான் ஈஸ்வரன் அப்படின்னு பேர்.
அப்போ ஆச்சாரியார் சொல்றாரு, இந்த ஜென்மத்திலேயோ இல்ல முந்தின ஜென்மங்கள்லயோ யாராவது இந்த உபாசனைகளை பிராண உபாசனைகளை பண்ணிருந்தான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும்னா அந்த சம்ஸ்காரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல உதயமாயிடும். சம்ஸ்காரம்னா அந்த வாசனை. அதனால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்கிற உலகங்கள் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பூரண வைராக்கியம் இருக்கும். சாதன சாத்தியங்கள்ல பரிபூர்ண வைராக்கியத்தை அடைஞ்சவனா அவன் இருப்பான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு ஆசைகளும் விஷய ஆசைகளும் இல்லை. பிராணன்ல இருக்கும்போது சுகம், அளவில்லாத சுகம் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஈஸ்வர சுகத்தை ஒருத்தன் அனுபவிச்சனா இருந்தான் அப்படின்னா பக்தன் வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமான பக்தன் ஈஸ்வரனோட சுகத்திலேயே இருப்பான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகமே இருக்காது. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்துல பகவானோட பாவத்திலேயே மூழ்கி இருப்பான். பக்த மகான்களோட இது மாதிரி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன ஓடிட்டு இருக்கோம், பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும். அப்ப பிராணன்ல நிக்கிறதுன்றதும் பக்த மகான்கள் பண்ண பக்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிகிற இடமும் இந்த பிராணன் தான். இந்த பிராணன்ல ஒருத்தனுக்கு போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த உலகத்துல 7 லோக்கங்களிலும் சாத்திய சாதனங்களை பத்தி என்ன ஆயிடும், பரிபூரண வைராக்கியம் வந்துவிடும். அப்படி உண்டானவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன்தான் வேதாந்தத்துக்கு உத்தம அதிகாரி அப்படின்னு பேர். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்துல சொல்லுது என்னன்னு சொல்லுதுன்னா, ஒரே ஒரு மந்திரத்துல வந்து அவன் கேட்கிறான். என்னன்னா, இந்த கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனகா அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் இந்த கண்ணு காது மூக்கு வாய் மனசு இந்த பிராணன் எல்லாத்தையும் இயக்கிறது யாரு, பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க, அது யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறான். ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பதில், குருநாதர் ஒரே ஒரு மந்திரம் கேள்வி, ஒரே ஒரு மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லி அதிமுச்ச தீராக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் கடந்து சென்ற தீரர்கள் என்ன பண்றாங்க, அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள் அப்படின்னு மந்திரம் முடிச்சு. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, நல்ல கிருத உபாஸ்தின்னு சொல்லக்கூடிய பிராண உபாசனைகளை முந்தின ஜென்மங்கள்லயே பண்ணி முடிச்சவன், இல்லைன்னா வேதாந்தம் கேட்க வர்றதுக்கு முன்னாடி கர்ம உபாசனைகளை நல்ல அனுஷ்டானம் பண்ணி நல்ல பிராணன்ல வந்து ஒருத்தன் நின்னா அப்படின்னா அவனுக்கு பேர் தான் உத்தம அதிகாரி அப்படின்னு பேர். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனன நிதித்தியாசனம்னு 3 ஸ்டெப்ஸ் போக வேண்டாம். அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருத உபாஸ்தியா இருந்தான் அப்படின்னா ஒரே ஒரு உபதேசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஞானம் உண்டாகிவிடும். அஷ்டாவகர கீதையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குதிரையில ஞானம் எவ்வளவு நேரம் உண்டாகிறதுக்கு அப்படின்னும் போது குதிரையில ஏறி உட்கார்ற நேரத்துல ஒருத்தருக்கு ஞானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு அப்படின்னா சிரவண மாத்திரேன ஞானம் உத்தம அதிகாரிக்கு. அது மாதிரி உத்தம அதிகாரிகள் இங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அரிது. அவங்க வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அது மாதிரி இருப்பாங்க. அதே நேரத்துல மத்தியம அதிகாரிகள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப உத்தம அதிகாரிகளுக்கு சிரவண மாத்திரேன ஞானம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க. 2வது கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா மத்தியம அதிகாரிகள் அப்படின்னு பேர். கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 3வது மந்திரத்துல இருந்து 2 கண்டங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 கண்டங்கள்ல மத்தியம அதிகாரிகளுக்காக நேத்தி பிரக்கிரியா சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு ஒவ்வொன்றுத்தையா வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்றது. ஒன்னுத்துல நிக்கிறது, வாக்கு பிரம்மேதி உபாசித்தன்னு நிக்கிறது, வாக்குல நின்னு இந்த நாமங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு ஒதுக்குறது. கண்ணுல நின்னு இந்திரியத்துல நின்னு காட்சிகள் எல்லாம் பொய்ன்னு நெகேட் பண்றது. மனசுல நின்னு இந்திரியங்கள் எல்லாத்தையும் நெகேட் பண்றது. புத்தியில நின்னு புத்திக்கு கீழே இருக்கிற மனசு நேர்த்தி பண்றது, மனசு பொய் அப்படின்னு. பிராணன்ல நின்று பிராணன் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம், அது கீழே இருக்கிறதெல்லாம் பொய், புத்தியும் பொய் அப்படின்னு நெகேட் பண்றது. அதுக்கப்புறம் நான் சத்தியம் அப்படின்னு நான்ல நின்னுக்கிட்டு என்ன பண்றது, இந்த பிராணனும் பொய் அப்படின்னு நெகேட் பண்றது. இது ஒவ்வொன்னா நேர்த்தி பண்ணிட்டே போறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னா மத்தியம அதிகாரிகளுக்கு அப்படின்னு பேரு. இந்த மத்தியம அதிகாரிகளுக்கு இந்த லோகம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா அவங்களும் உபாசகர்கள் அப்படின்னு பேரு. யாரெல்லாம் உபாசகர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பொருட்டு இல்லை. இந்த உலகம் வந்து நல்ல மனசுல நிக்கிறான், உபாசகனா இருக்கான் அப்படின்னா
அவனுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஏதோ நடக்குது, ஏதோ போயிட்டு இருக்கு, நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ திரைப்பட காட்சிகள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தமும் இருக்காது. அவனுக்கு தான் மத்தியம் அதிகாரியின் பேரு, அவனுக்கு தான் நேத்தி பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நல்ல உபாசகனா இருக்கணும். பிராண உபாசகர் உத்தம அதிகாரி, மனசுல நிக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம் அதிகாரி. அதே நேரத்துல அதம அதிகாரி யாரு அப்படின்னா நீங்களோ நானும் வந்து பாத்தீங்கன்னா அதம அதிகாரி. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தேவைப்படுதுன்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுது. அந்த சிரவணமும் வந்து பாத்தீங்கன்னா ஆவர்த்தி பண்ண வேண்டியிருக்கும், திரும்ப 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 ஆவர்த்தி பண்ண வேண்டி இருக்கும். சிரவணத்தை நீண்ட காலம் ஆவர்த்தி பண்ண 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 மெதுவா 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 ஆமா இந்த ஜெகத்தெல்லாம் பொய் தான் அப்படின்னு மெதுவா தெரிஞ்சு உள்ள திரும்பி மனசுல வந்து பாத்தீங்கன்னா நிற்பீங்க. அப்ப மனசுல நின்னாதான் நீங்க என்ன பண்ண முடியும், நேர்த்தி பண்ண முடியும். ஒவ்வொரு விற்த்தியும் இது பொய், இது பொய், இது பொய், இது பொண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனனத்தை பண்ண முடியும். அப்ப இன்னும் நம்ம மனனத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அருகதை இல்லாம இருக்கும். இப்ப நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா தகுதி எதுல இருக்கு அப்படின்னா சிரவணம் பண்றதுலதான் தகுதி இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. சிரவணத்திலையும் கண்டிஷன் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிஷன் அப்ளை ஆகல. இன்னும் நிறைய குணங்கள் அடாப்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஞானம் பரிபக்குவத்தை அடையும் போது இந்த லோகத்துல இருக்கிற எதையுமே என் குழந்தைக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம், என் பேரனுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம், இந்த ஜெகத்துக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். என்னன்னா இது எல்லாம் சத்தியம் நினைக்கிறதுனால தானே நம்ம இதெல்லாம் நினைக்கிறோம். இது எல்லாம் நமக்கு சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் வேதாந்தம் உள்ள போகலைன்னு அர்த்தம். எப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஒரு சொப்பனம், இது இந்த ஜெகத்தே ஒரு சொப்பனம் அப்படின்னு எவனுக்கு தெரியுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் அதம அதிகாரியிலிருந்து மத்தியம் அதிகாரிக்கு வந்தான். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணிக்கிட்டே போய் ஆத்மாவை அறிய முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்ப நம்ம அதம அதிகாரியா இருக்கோம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி சித்தம் தெளிவாகட்டும், நல்ல கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே வாங்க. புரிஞ்சா போதும்ன்றது உத்தம அதிகாரிக்கு. எடுத்த உடனே அவன் பிராணன்ல இருந்து டைரக்டா போயிடுவான், டிக்கெட் எடுத்துருவான். மனசுல நின்னா நேத்தி பண்ணணும். அதே நேரத்துல இந்த ஜெகத்துல நிக்கிறோம், தேகத்துல நிக்கிறோம் அப்படின்னா இந்த தேகத்துல நிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தேகம் சத்தியம், இந்த ஜெகத் சத்தியம் நினைக்கிறவங்களுக்கு சிரவணம், மனன, நிதித்தியாசனம், இந்த மூணும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார், விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஸ்லோகங்கள் இருக்கு. ஸ்லோகங்கள்ல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, என்னன்னு சொல்றாருன்னா பிரமாதோ பிரம்ம நிஷ்டாயாம் ந கர்த்தவ்யா கதாச்சன. விவேக சூடாமணி 321 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. ஒரு சிரவணம் பண்ணதுக்கு பிறகு நீங்க வெளியில மார்க்கெட்டிங்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமாகாதுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமம் இல்லாம இருக்கானா ரமணர் மாதிரி ஒரு ஸ்பஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதிமானுக்கு இருந்த மாதிரி நல்லா வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்தர் மாதிரி ஒரு ஸ்பஷ்டமான ஞானம் வெளியில இருக்கிற பேசுறவங்கள்ட்ட கிடைக்கவே கிடைக்காது. சிரவணத்தோட உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்துடும், நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம் இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்தோட வந்து பாத்தீங்கன்னா நிற்க கூடாது, அனுபூதி பரியந்தம் நல்லா போகணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், கேட்ட மாத்திரத்துல போதாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பிரமாதோ பிரம்ம நிஷ்டாயம், பிரம்ம நிஷ்டையை அடைவதில் கொஞ்சம் கூட கவனக்குறைவு செய்யவே கூடாது ஒருபோதும். நமக்கு பிரம்ம நிஷ்டை உண்டாயிருக்கா இல்லையா? நிறைய ஆட்களுங்க இந்தியா ஃபுல்லா போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் நீங்க நார்த் இந்தியாவில தான் பார்க்கணும். ஏகப்பட்ட பெரிய பெரிய பிரம்மாண்டமான இன்ஸ்டிடியூஷன்லாம் உருவாயிருக்கும். கல்யாண் தாஸ் மகாராஜ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நர்மதா கரையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தபஸ்வி, கல்யாண் தாஸ் அப்படின்னு பேர். அவர் பேர் நல்ல தபஸ்வி. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு, கிளிம்ஸ் வரும். பிரச்சனை அதுதான் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அந்தக்கரணம் எங்கேயாவது ஏகாந்தத்துல விரதத்துல இருந்துகிட்டு நல்ல அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒரு மின்னல் கீற்று மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசகிருத் போதம், சகிருத் போதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சகிருத் போதம் அப்படின்னு அர்த்தம் ஒரே டிம்னு ஒரு ஆக்சிடென்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் உங்களோட தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா மறைச்சு நீங்க யாரு அப்படின்றத ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா காட்டும், ஒரு மின்னல் மாதிரி காட்டும். சகிருத் விபாதி அப்படின்னு, விபாத்தம் அப்படின்னு அதுக்கு பேர், சகிருத் விபாத்தம் அப்படின்னு பேர்.
அந்த சக்ருத் விபாத்தம்ன்றது ஒருத்தருக்கு நடந்தோன என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமீடியட்டா இவங்க நினைச்சுக்குவாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் நமக்கு வந்தாச்சு அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அந்த ஆத்ம ஞானம் வந்தோன நிறைய தபஸெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த புண்ணியங்கள்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சோன மதுமதி அப்படின்னு ஒரு பூமி இருக்கு, சித்தத்தோட பூமி. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐஸ்வர்யங்கள் நம்ம சொன்னா கேட்பாங்க எல்லாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோற்றப்புலிவு வந்துடும். இதெல்லாம் மாயா பண்ற வேலை. இது எல்லாத்துலயும் மயங்கி போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியில வந்துருவாங்க. கல்யாண்தாஸ் மகாராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணார், வெளில வந்துட்டார். வெளில வந்து பாத்தீங்கன்னா மாயாவதி வந்தாங்க, அவங்க வந்தாங்க. என்னது அந்த மத்திய பிரதேசத்துல ஒரு அம்மாலாம் இருப்பாங்க, பாரதி, என்ன பாரதி, உமா பாரதி. ஆமா, இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லாம் வருவாங்க, பெரிய பெரிய பணக்காரங்களாம் வருவாங்க, பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ் எல்லாம் வருவாங்க. நீங்க ஓகோன்னுவாங்க, ஒரு ஆசிரமத்தை கட்டுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச் எல்லாம் 2-3 பிரான்ச், நீங்க தான் பெரிய ஞானின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். உங்க சாதனை என்ன ஆயிடும்னா, நீங்க பண்ண தபசு மெதுவா 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 கீழே இறங்கி டவுனுக்கு வந்து, அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் புண்ணியாத்மாவா இருப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்காது. நிறைய புண்ணியாத்மாக்கள் இந்த சொசைட்டிக்காக நிறைய காரியம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. மோட்சம் அடைஞ்சாங்களா அப்படின்னா மோட்சம் அடையல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரமணர் மாதிரியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரியோ யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணினாங்களோ அதை பண்ணணும் நம்ம. அப்ப முக்கியமானது பிரம்மனிஷ்டையில் ஒரு பொழுதும் என்ன பண்ணக்கூடாது, பிரமாதத்தை கவனக்குறைவை அடையவே கூடாது. ஏன்? பிரமாதோ மிருத்யு. பிரமாதம் வந்து பாத்தீங்கன்னா மிருத்யுகோ இத்தியாக பகவான் பிரம்மண சுதா. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா சனத்குமாரர் வந்து பாத்தீங்கன்னா சனத் சுஜாத்தியத்துல சொல்றார், பிரமாதோவை மிருத்யுகு. பிரமாதம்னா கவனக்குறைவு தான் வந்து பாத்தீங்கன்னா மரணம். அப்ப நீங்க கொஞ்சமாவது நம்மளுடைய கர்த்தவியத்துல வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ற காலத்துல நல்லா சிரவணம் பண்ணுங்க, மனனம் பண்ற காலத்துல நல்லா மனனம் பண்ணுங்க. நிதித்தியாசனம்ன்ற விஷயத்துல ஆத்மானுபூதியாயி அதுல நிக்கிற வரைக்கும், நிஷ்டைய பிராப்தி பண்ற வரைக்கும் கொஞ்சம் கூட கவனக்குறைவு. இந்த உலகமே வந்து நமக்கு முன்னாடி நீங்க தான் ஞானினாலும் ஒத்துக்கவே கூடாது. நான் ஒத்துக்கிற வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கேன், இது எதுவுமே இல்லை, வாஸ்தவம் இல்லை அப்படி நல்ல நிஷ்டை கூடுற வரைக்கும் ஒரு காலத்திலும் கவனக்குறைவை செய்யவே கூடாது. நிறைய விபூதிகள் வரும். கொஞ்சோண்டு தெரிஞ்சாவே 10 பேர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னாவே 10 பேர் உங்களை சூழ்ந்து நீங்க தான் பெரிய ஞானின்னு சொல்லுவாங்க. ஏமாந்துடக்கூடாது. நம்ம என்ன நிலையில இருக்கும் அப்படின்னு சதா நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவேகச்சுடாமணியில வந்து பாத்தீங்கன்னா 362 நான் 1-2-3 சொல்றேன். உங்க யாருக்காவது இருந்தா புரிஞ்சுக்கங்க. நீங்க யாராவது புக் இருந்தா எடுத்து பாத்துக்கலாம். நிரந்தராபியாசவசாத் ததிதம் பத்வம் மனோ பிரம்மநிலீயதே யதா ததஸ் சமாதி சவிகல்பவர்ஜிதः ஸ்வதோ அத்வயானந்த ரசானுபவகः. எனக்கு இது டியூன் சரியா வரல, டியூன் இருக்கு. நிரந்தர அபியாச வசாத் என்ன பண்ணணும், ஒரு சாதகன் சிரவணம் பண்ணதுக்கு பிறகு மனனம் பண்ணதுக்கு பிறகு நிதித்தியாசனம்ன்ற இப்ப நம்ம பார்த்திருக்க நிஷ்டா பிரகரணத்துல என்ன பார்த்தோமோ நிரந்தரமா அபியாசம் பண்ணணும். நிரந்தரம் என்ன அர்த்தம்? நித்தியம் தியான யோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாசிரிதக. இத மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். சிரவணத்துக்கு அப்புறம் மனனம், மனனத்துக்கு அப்புறம் தீர்க்க காலம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்திலேயே என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். அதான் இங்க சொல்றாரு, நிரந்தர அபியாச வசாத். நிரந்தரமா அபியாசம் பண்ண ததித்தம் பக்குவம் மனோ பிரம்ம நிலீயதையதா. இந்த பிரம்மத்திலேயே இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், மெதுவா எதை சிந்திக்கிறோமோ அது மயமா ஆயிடும். நம்ம எதை அதிகமா சிந்திக்கிறோமோ அது மயமா ஆகிறது. யதாபவதி ததாபாவக. என்ன யதாபாவக ததாபவதி, எந்த விதமா நீங்க பாவிக்கிறீங்களோ அந்த விதமாகவே ஆகின்றீர்கள். அதனால என்னன்னா சதா காலம் அகம் பிரம்மாஸ்மின்னு பாவிச்சு அதையே சிந்திச்சு அது மயமா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுது இந்த பிரம்மத்தில் லயத்தை அடைகின்றதோ ததா சமாதி சவிகல்ப வரிஜிதக. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா சவிகல்பம் இல்லாத நிர்விகல்ப சமாதி என்று அதற்கு பெயர். அப்ப எப்போ மனசுல ஒரு தாட் இருக்கோ அப்ப அது சவிகல்பம் அப்படின்னு பேர்.
மனசுல ஒரு தாட் இருக்குனாவே அது எவ்வளவு பெரிய உயர்ந்த கிருஷ்ணனா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், இல்ல அம்பாலா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நாமம், ஒரு ரூபம், ஒரு சப்தம், சப்த ரூப ரச கந்தம், ஏதாவது ஒரு அம்சமாவது அந்த இடத்துல அந்த சித்தத்துல மனோவிருத்தியில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சவிகல்பம் அப்படின்னு பேர். அந்த சவிகல்பம் இல்லாதது எது அப்படின்னு கேட்டா நிர்விகல்பம். ஏன் அப்படின்னா நாமரூப குணங்கள் இல்லாதது பிரம்மம். அந்த நாமரூப குணங்கள் இல்லாம வெறும் ஸ்புரண மாத்திரமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்திலேயே இந்த மனசு சிந்திச்சு சிந்திச்சு இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் அந்த பிரம்ம மயமா ஆகிவிடுகிறதோ, பிரம்மத்திலேயே அந்த மனம் கலந்து போகிறதோ, அப்ப அதுக்கு பேர் என்ன பேரு? நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேரு. ஸ்வதோ அத்வயானந்த ரசானுபவ பாவகா. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வதோ அப்படின்னா இயல்பாவே அந்த மனசு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம மனசு தேகத்துல நிக்கிறதுனால இயல்பா நான் தேகம் 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 நம்ம இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தேகம் நான் அப்படின்றது நமக்கு சுபாவமாவே இப்ப நமக்கு இருக்கு. ஏன்? அனாதி காலத்துல இருந்து நமக்கு என்ன இருக்கு? நான் தேகம் நான் தேகம் நான் தேகம்னு இந்த மனசு சதா காலமும் இந்த தேகத்திலேயே கலந்து போயிருக்கு. தாதாத்மிய பாவத்தை அடைஞ்சிருக்கு. ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆயிருக்கிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம்ன்றது வந்து எனக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தேகம்ன்றது இயல்பா இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்களுக்கு சமாதிஸ்தர்களுக்கு என்ன ஆயிருக்கும்? நான் பிரம்மம்னு இந்த மனசு சதா சுபாவமாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மானந்த ரசானுபவத்திலேயே இருந்து கொண்டிருக்கும். சரி, அந்த சமாதினால என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது வந்து புரிஞ்சா போதும் வேதாந்தம் சொன்னாங்க அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியணும். வித்யாரண்ய சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அதோட இது என்ன அப்படின்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற 2 விதமான பலன் பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1:63 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, பரோட்சம் அபரோக்ஷம் அப்படின்னு 2 ஞானங்களை வந்து வச்சுங்க. யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அதை ரொம்ப இது பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன அனுபவம்னு கேளு. நமக்கு என்ன அனுபவம்? இப்போ எனக்கு எல்லாம் தெரியுது, இந்த ஜகத்து தெரியுது, என்னோட தேகம் தெரியுது, இதெல்லாம் தெரியுது. அப்ப தெரியுது அப்படின்னா கூடவே எனக்கு என்ன தெரியுது? பிரம்மஞானம் என்கிட்ட இருக்கு. இப்ப என்கிட்ட இருக்கிற பிரம்மஞானம் என்ன இருக்கு அப்படின்னா பஞ்சதசியில சொல்லியிருக்கு, விவேகச்சுடாமணியில சொல்லியிருக்கு, கீதா சொல்லியிருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம் தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் இருக்கு, எனக்கு பாக்குறதெல்லாம் பிரம்மமா இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதெல்லாம் ஈஸ்வரன் தான், இங்க இருக்கிறதெல்லாம் நாராயணன் தான், நான் தேகம் இல்லை, மனசு இல்லை அப்படின்னு ஆட்டோ சஜெக்ஷன் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன, எதை வச்சு ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கு, சுவாமி சொல்லியிருக்கார், ராமர் சொல்றார், கிருஷ்ணர் சொல்றார், வியாசர் சொல்றார், வசிஷ்டர் சொல்றார், என்னோட குருநாதர் சொல்றார் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தரையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சப்போர்ட்டுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இது என்ன ஞானம் அப்படின்னா பரோட்சம் அப்படின்னு பேர். அப்ப சிரவணத்துல நமக்கு உண்டாகிற ஞானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரோட்ச ஞானம் நமக்கு உண்டாகுது சிரவணத்துல. அந்த சிரவண ஞானத்தினால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும் போது 1:63 பஞ்சதசியில வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், பரோக்ஷம் பிரம்ம விஜானம் சாப்தம் தேசிக பூர்வகம் புத்தி பூர்வ கிருதம் பாபம் கிருத்னம் தகதி வன்னிவது. ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. பரோட்சத்திலேயே 2 விதமான பரோட்சம் எடுத்துங்க. என்னன்னா, கேட்டா ஒரு ஞானம் உண்டாகும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டதுல திருடமாயினீங்க அப்படின்னா அதுக்கு பேரு திருட பரோட்சம் அப்படின்னு பேரு. எல்லாத்துக்கும் கேட்டா வந்து நான் பிரம்மமா இருக்கேன் போல இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஒரு கோர்ஸ் முடிச்சா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனா யார் அதுல ஒர்க் அவுட் பண்றாங்களோ, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா கேட்ட விஷயங்களை நல்லா கிரகணம் பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன பேரு? திருட பரோட்ச ஞானம் அவங்கள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். பரோட்ச ஞானமே நல்லா சாலிடா ஆகிறது. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சுவாமி பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெரிய பலன். இந்த ஜென்மத்துல நீங்க என்னெல்லாம் புண்ணியம் பாப்பம் எல்லாம் பண்ணிருக்கோம்ல, இந்த பரோட்ச ஞானம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நான் பண்ணல, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இந்த திருட பரோட்ச ஞானத்திலேயே உங்களுக்கு நீங்க உங்களுடைய தேகத்துல எதெல்லாம் பண்ணினீங்களோ அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பந்தத்தை விட்டு போயிடும். தைத்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, சாதுன கரவம் அசாதுன கரவம் இது.
ஒரு பரோட்ச ஞானிட்ட என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாத்தீங்க அப்படின்னா நல்லதும் பண்ணல கெட்டதும் பண்ணல, இதோட எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கேன், அதனால எனக்கு இதோட சம்பந்தம் இல்லைன்னு ஒரு எண்ணம் வந்துடும் திட பரோட்ச ஞானி. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜென்மத்துல நீங்க பண்ண எல்லா கர்மங்களும் எங்க போகும்? ஆகாமிக்கு போகும், பர்த்த கொடுக்கும். அது பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிடும். அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம பண்ண எல்லா ஆகாமி கர்மங்களும் நாசத்தை அடையும். எதனால அப்படின்னா திட பரோட்ச ஞானத்தினால. பிராரப்தம் பிராரப்தத்தை அனுபவிச்சுதான் ஆகும். அப்ப பிராரப்தத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆகாமிய மட்டும்தான் பரோட்ச ஞானம் நாசம் செய்யும். எப்படிப்பட்டது ஆச்சாரியர் சொல்றாரு? பரோட்சம் பிரம்ம விஞ்ஞானம். பிரம்ம விஞ்ஞானம் பரோட்சமா இருக்கு, புஸ்தகத்துல இருக்கு, பெரியவங்க சொல்றாங்க, குருநாதர் சொல்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லாம் பிரம்மமா இருக்கோம் அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதை யார் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்த ஞானம் தான் இருக்கு. சாப்தம் தேசிக பூர்வகம். ஆச்சாரியர் மூலமா வெறும் சப்தமா இது மாதிரி நம்ம எல்லாம் பிரம்மமா இருக்கோம் அப்படின்னு யாரு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்க பரோட்சங்க. அவங்களுக்கு ஆகாமி பாத்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபரோக்ஷ அனுபவம் அடைஞ்சவங்க யாரு? அபரோக்ஷ அனுபவம் அப்படின்னா சிரவணம் மனனம் முடிச்சீங்கன்னா திட பரோட்சம் வந்துடும். சிரவணம் பண்ணினீங்கன்னா பரோட்சம், மனனம் பண்ணினீங்கன்னா திருட பரோட்சம். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல சமாதியில கிடைக்கிறது எதுவோ அது அபரோக்ஷம். மகான்கள் அடைஞ்சது. அந்த மகான்கள் அடைஞ்ச அபரோக்ஷ ஞானத்தினால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் 64 பஞ்சதசிக்காரர் வித்யாரண்ய சுவாமி சொல்றார். அபரோக்ஷாத் பிரம்ம விஜானம், அபரோக்ஷாத்ம விஜானம், அபரோக்ஷ ஆத்ம விஜானம், சாப்தம் தேசிக பூர்வகம், சம்சார காரணம் அஜ்ஞான தமசண்ட பாஸ்கரஹ. சம்சார காரண அஜ்ஞான தமசண்ட பாஸ்கரஹ. இந்த அபரோக்ஷ அனுபூதியில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் உச்சி வெயில் இருக்கு பாத்தீங்களா? உச்சி வெயில்ல பாத்தீங்கன்னா இருட்டுக்கு ஏதாவது கொஞ்சமாவது வேலை இருக்கா? சண்ட பாஸ்கரகன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா உச்சி வெயில், 12 மணி வெயில். இப்ப வெயில் காலத்துல இருக்க வெயில் மாதிரி. அதுல எப்படி பாத்தீங்கன்னா இருட்டை எல்லாத்தையும் அது துளி கூட இல்லாம நாசம் பண்ணுமோ, அதே மாதிரி கரதல ஆமலக வத்து ஞானம் எப்படி உள்ளங்கை நெல்லிக்கனி போல பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம ஞானம் சமாதியினால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப சாலிடா உண்டாகுது. அதனால பாத்தீங்க அப்படின்னா அஜ்ஞானம் என்பது முழுசும் நாசத்தை அடைகின்றது. அப்படி அஜ்ஞானம் முழுசா நாசமாகும் போது என்ன சுவாமி இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க முக்கியமானது சொல்லுது. அந்த அந்த ஞானத்துக்கு என்ன பேர்? அந்த நிர்விகல்ப சமாதிக்கு அப்படின்னா தர்மமேக சமாதி அப்படின்னு 60வது ஸ்லோகம் சொல்லுது. 61 சொல்லும் போது 1:61 சொல்லுது. சரி, இந்த சமாதியினால உண்டாகக்கூடிய இந்த தெளிவான அபரோக்ஷ அனுபூதியினால என்ன சுவாமி லாபம் அப்படின்னும் போது, சஞ்சித கர்மாவை நாசம் பண்ணக்கூடிய ஒரே சாதனம் இந்த நிர்விகல்ப சமாதி பிரம்மானுபூதி அப்படின்னு மனசுல வச்சு 1:62 பாத்தீங்க, 61 சொல்றாரு. 1:61 அமுனா வாசனா ஜாலே நிஷேஷம் பிரவிலாபிதே சமூலோன் மூலிதே புண்ணிய பாபாட்யே கர்ம சஞ்சயே. ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. அமுனா சமாதினா, இந்த நிர்விகல்ப சமாதி தர்மமேக சமாதின்னு சொல்லக்கூடிய சமாதியினால ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஆத்மானுபவம் சித்திக்குது, பிரம்மானுபவம் சித்திக்குது. அதனால பாத்தீங்கன்னா நிஷேஷம் பிரவிலாபிதே, மிச்சமில்லாமல் எல்லாம் லயத்தை அடைகிறது, நாசத்தை அடைகிறது. எதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூலோ உன்மூலிதே, இந்த காரியம்னு சொல்லக்கூடிய இந்த ஜெகத்தும் இந்த காரணம் சொல்லக்கூடிய அவித்யாவும் நீங்கள் சஞ்சிதத்துல சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியம் பாப்பம் எல்லாம் சஞ்சிதத்துல இருக்கு. கோடிக்கணக்கான ஜென்மங்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த புண்ணிய பாப்பங்கள் அதோட மூல காரணமா இருக்கிற அஜ்ஞானத்தோடு சேர்ந்து நீங்க சேர்த்து வச்ச சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் உன்மூலிதோபவதி, நாசத்தை அடைகின்றன, மூலமில்லாமல் போகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பஞ்சதசிக்காரர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்ற. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், பரோட்ச ஞானத்தினால
ஆகாமி கர்மங்கள் நாசமாகும். அபரோக்ஷ ஞானத்தினால சஞ்சிதம் நாசமாகும். இல்லைன்னா நீங்க இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்தை என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் கிளாஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. நானும் இப்ப பாடம் எடுக்கிறது அப்படிதான் எடுக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரோட்ச ஞானம் எப்பவுமே ஒரு மோட்டிவேஷன் தான். நம்ம மெதுவா 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 இந்த சொசைட்டி பொய்ன்னு சமாதானம் ஆயிடும். இது எல்லாம் தெரியுதுன்னு ஒரு சமாதானம் ஆயிடும் நமக்கு. நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்னு நம்ம மெதுவா ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் தேகம் இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ஆட்டோ சஜெக்ஷன் தேவைப்படுது இல்லை? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரோட்சம் அப்படிதான் இருக்கும். ஆனா அபரோக்ஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ சஜெக்ஷனும் தேவையில்லை, மோட்டிவேஷனும் தேவையில்லை. சுவாபாவிகமாவே என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்றது சுவாபாவிகமாவே ஒருத்தருக்கு தெரிந்துவிடும். சதா காலமும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம்னு எப்படி நினைக்கிறோமோ இதே மாதிரி நான் பிரம்மம்ன்றது அந்த இடத்துல வந்துடும். அந்த ஞானம் அதான் வந்து பாத்தீங்கன்னா சுவாபாவிக ஞானம், பிரம்ம ஞானம்னு பேர். அதுக்குதான் நிதித்தியாசனம் தேவை. அதுக்குதான் சமாதி அபியாசம் சிரவண மனநத்தோட நிதித்தியாசனத்துல முடிவுல தேவை. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா 363 விவேக சுடாமணின்னு போட்டீங்க. 363ல சொல்றார், சமாதினானேன சமஸ்தவாசனா கிரந்தே விநாசோ கில கர்மநாசஹ அந்தர்பகி சர்வதயேவ சர்வதா ஸ்வரூப விஸ்பூர்த்தி அயத்னதஹ ஸ்யாத். என்ன ஆகுனா, அனேன சமாதினா, இந்த நிர்விகல்ப சமாதியினால் 363 விவேகச்சுடாமணி. இந்த நிர்விகல்ப சமாதியினால நித்தியம் தியான யோக பரோ இருக்குல்ல, சதா காலமும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் என்ன ஆவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த இது சமாதி வந்து பாத்தீங்கன்னா தியானத்தோட பரிபக்குவத்துல உண்டாகிறது சமாதி கிடைச்சிடும், நிர்விகல்ப சமாதி. அந்த நிர்விகல்ப சமாதினால சமஸ்த வாசனா கிரந்தேகே, அனைத்து விதமான வாசனைகளும் அஜ்ஞான முடிச்சுக்களும் வந்து பாத்தீங்கன்னா விநாசோ அகில கர்ம நாசக. இந்த கர்ம நாசம் வந்து அகில கர்ம நாசம்னா என்ன அர்த்தம்? எல்லா சஞ்சிதங்களும் ஆகாமிகளும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடைந்து விடும். வாசனைகள் எல்லாம் நாசத்தை அடைந்து விடும். உள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞான முடிச்சுக்கள் எல்லாம், நான் ஸ்தூல தேகம், நான் சூக்ஷ்ம தேகம், நான் காரண தேகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லா முடிச்சுக்களும், அஜ்ஞான முடிச்சுக்கள்னு பேரு, நம்மளை இணைச்சு வச்சிருக்க இந்த 3 தேகத்தோட அது எல்லாம் அவிழ்ந்து போகின்றன. அப்ப என்ன ஆகும்? நிர்விகல்ப சமாதியில ஒருத்தர் நின்னுட்டா அப்படின்னா அதுலயும் நின்று அபியாசம் பண்ணிருக்கணும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நிரோத சம்ஸ்காரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நிரோத பரிணாமம்னு ஒண்ணு இருக்கு. நல்லா இருந்து அதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுறது. அப்படி ஆயிட்டான் அப்படின்னா அவனை தான் நிஷ்டன் நம்ம சொல்றோம், பிரம்ம நிஷ்டன் அப்படின்னு. அப்ப அவன் என்ன ஆகுறான்? இப்ப யோசிச்சு பாருங்களேன். ரமண மகரிஷி மரண அனுபவத்தோட இங்க வந்து உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேஷாத்திரி சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா அவரை அந்த கோயில்ல வந்து எதேச்சியா பாக்குறார். பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பாதாள லிங்கத்துல யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. போய் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, அங்க ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கான், சரீர பிரஜையே இல்லாம இருக்கான். அவன்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா எறும்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரீரம் ஃபுல்லா எறும்பு ஏறி கடிச்சுக்கிட்டு, அவனுக்கு ஒரு காயம் பட்டிருக்கு. அந்த காயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணாகி, அந்த புண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளீடிங் ஆகி அது சீல் ஆகி அதுல நிறைய புழுக்கள்லாம் வேற வச்சிருச்சு. இவர் பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவர் பார்க்காம விட்டுருந்தார் அப்படின்னா அவரோட சரீரம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லாம போயிருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உடனே பக்தர்களை கூப்பிடுறாரு. இவருக்கு தெரிஞ்ச 2-3 பக்தர்களை கூப்பிட்டு, எப்பப்பா பெரிய ஞானி புருஷர் ஒருத்தர் இருக்காருப்பா, அவரை வந்து நீங்க பராமரிக்கணும் அப்படின்னு அவரை மேல கொண்டு வாங்க அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அந்த சீல் எல்லாம் வெளியில எடுத்து அந்த புண்ணுக்கு மருந்து போட்டு சரீர பிரஜையே ஒருத்தருக்கு இல்லாம போயிருக்கு. அப்ப நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா வந்த ஆரம்பத்திலேயே அவருக்கு நிஷ்டை ஆயிடுச்சு. ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு ரமண மகரிஷி, நான் மதுரையில என்ன அடைஞ்சேனோ அதுக்கு அந்நியமா புதுசா நான் எதையுமே அடையல அப்படின்ற வார்த்தை நல்லா தெரிஞ்சுங்க. ஒரே ஒரு கிளிம்ஸ் வந்ததுக்கு பிறகு நான் இவர் மாதிரி சொன்னல உங்களுக்கு, நம்ம கல்யாண்தாஸ் மகராஜ் வந்து என்ன பண்ணார், ஒரு கிளிம்ஸ் கிடைச்சோன்னு வெளியில வந்துட்டார். என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, கிளிம்ஸ் வந்த மாத்திரத்துல அந்த கிளிம்ஸை பிடிச்சுக்கிட்டு அப்படியே தேகம் இல்லை நான் அப்படின்னு ஸ்திரமா அதுலயே இருந்து நிஷ்டையாக்கி இருக்கணும். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
வெளில வந்துருவாங்க. ஆனா ரமணர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, மதுரையில என்ன பிராப்தி பண்ணாரோ தான் தேகம் இல்லை அப்படின்னு செத்து போனதை பாக்குறார். செத்து போச்சுன்னு அர்த்தம், தேகம் செத்து போச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. அப்ப தேகம் செத்து போச்சு, அப்ப நான் இருக்கேன், தேகம் செத்து போனதை நான் பார்க்கிறேன். அதுலயே இருந்து 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 22 வருஷங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குகையில மட்டுமே இருந்திருக்காரு, விருப்பாட்சி கேவிலையும் ஸ்கந்தாசிரமத்திலையும் மட்டுமே. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன புதுசா நடக்கும்? ஒண்ணும் நடக்காது சார். அந்த தான்ல நின்னதுல அப்ப வந்த புதுசுலயே அவருக்கு சரீர பிரஜை இல்லாம புழு பூச்சி உடம்புல வைக்கிற அளவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பிரஜை இல்லாம இருந்திருக்காரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருப்பார்? அதுலயே இருந்து 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 அதுலயே இருக்கிறது தான். பிரம்மானுபவத்திலேயே ரசானுபவத்திலேயே பிரம்மானந்த ரசானுபவத்திலேயே அப்படியே பெரியவங்கள்லாம் லயிச்சு போயிருப்பார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? வெளியில வந்ததுக்கு பிறகு கூட சகஜ சமாதின்னு ஒண்ணு அதை சொல்றோம். அங்க ஆச்சரியார் இதுல சொல்றாரு, அந்தர்பகி சர்வதையேவ சர்வதா ஸ்வரூப விஸ்பூர்த்திகி அயத்னதகஸ்யா. சகஜ அவஸ்தையில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகஜ அவஸ்தையில சதா காலமும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 54வது ஸ்லோகத்துல பார்த்தோம்ல, 54வது ஸ்லோகத்துக்கு மேல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் பகவானையும் பார்ப்பாங்க. இந்த மொத்த நாமரூப ஜெகத்தும் பகவானாவே இருக்கும். தானும் பகவான், இந்த ஜெகத்தும் பகவான் அப்படின்னு சர்வம் பிரம்மமயம்ன்றது இருக்கும். அந்த ஞானம் இப்ப நம்ம எல்லாம் கல்டிவேட் பண்றோம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என் மனசுக்கு சதா காலமும். எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் பிரம்மம் தான், இது தெரியுது, இது பிரம்மம் தான், நான் தான் பாக்குறேன், என்னோட கான்சியஸ்னஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னு விட்டேன் அப்படின்னா என்ன ஆயிடும்? லௌகிகத்துக்கு போயிடுது. விட்டா ஒரு கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா லௌகிகத்துக்கு போயிடுது. இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் வரக்கூடாது, கோயிலுக்கே போக முடியல அப்படின்னு இப்ப என்ன ஆயிடுது? கொஞ்சம் விட்டாவே தர்மத்துக்கு போயிடுது. கொஞ்சம் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம்ன்ற எண்ணத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? டக்குனு கீழே வந்து தர்மத்துக்கு இறங்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் சொப்பனம், இது தெரியுது, இது தெரியுது, இதெல்லாம் பிரம்மம் தான். தங்கத்துக்கு மேல ஆபரணங்கள் எல்லாம் தர்மம் தான், சும்மாதான். வாஸ்தவத்தை தங்கம் தான் சத்தியம் அப்படின்னு இன்னும் நிஷ்ட வரல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பரோட்ச ஞானம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சாஸ்திரத்தை வச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டனுக்கு எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளையும் வெளியிலையும் எச்சகிஞ்ச ஜெகத் சர்வம் திருஷ்யதே சூயதே பிவா அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. டெய்லி நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல நாராயண சூத்திரத்துல இருக்கிறது. அதே வந்து அவருக்கு எப்படி இருக்கும்னா, அந்த நிஷ்டருக்கு உள்ளையும் வெளியிலையும் அந்தர்பகி, உள்ள யாரு? நான்றது, வெளியில யாரு? இந்த ஜெகத்து. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வதா சர்வத்தையேவ சர்வதா எல்லா மெத்தட்லையும் எல்லா காலத்திலையும் சொரூப விஸ்பூர்த்தி. சொரூபத்தோடது வந்து பாத்தீங்கன்னா நான்ற ஸ்புரணம். அது எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டா, அயத்தனதகஸ்யாத். அயத்தனதகனா இப்ப நான் முயற்சி பண்ணி நான் ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதே வந்து பாத்தீங்கன்னா என்னை சுத்தி ஒரு கூட்டம் கூடுச்சுன்னா ப்ரோக்ராம் அது இதுன்னு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து போறாங்க, நான் ஸ்பீச் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு நான் கை விட்டு போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஒதுங்கி இருந்துகிட்டு வேற விவகாரங்கள் இல்லாம ஆட்டோ சஜெக்ஷன் பண்ண முடியுது. விவகாரங்கள்ல ஈடுபட்டோம் அடிச்சுட்டு போயிடும். சப்தமா நின்றோம். என்னோட பார்வை வந்து சர்வம் பிரம்மமயம்னு பாக்குறது கூட முடியாம போயிடும். நிஷ்டைக்கு எவர் போனாரோ அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நின்று பழகினவருக்கு சதா காலமும் எல்லா அவஸ்தையிலையும் எப்படி இருக்கும்னா அகம்ன்ற ஸ்புரணம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் இல்லாம சர்வம் பிரம்மமயம்னு சதாசிவ பிரம்மேந்திரர் சொன்ன மாதிரி உண்டாகும். பேதம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மமோ அதர்மமோ நல்லவனோ கெட்டவனோ புண்ணியமோ பாப்பமோ எதுவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்திலேயே லயிச்சு போயிருப்பார்கள். அது எப்படி இருக்கும்? முயற்சி இல்லாமல் அப்படின்னு 363 சொல்லு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். 364 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், சங்கரர் சொல்றார், ஸ்ருதேஹே சதகுணம் வித்யான் மனனம் மனநாதபி நிதித்யாசம் லக்ஷகுணம் அனந்தம் நிர்விகல்பகம். ரொம்ப முக்கியமான சொல்லுது. சிரவணத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா மனனம் அப்படின்றது 100 மடங்கு அதிகமானது. பிடிச்சுக்கிட்டு போகணும். நான் சொல்றேன், இப்ப இவ்வளவு மெனக்கெட்டு நான் பாடம் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களை அப்படியே
இவர் பாரதியார் பாடுற மாதிரி நல்லதோர் வேலை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ. முக்கியமா மனசுல தெரிஞ்சுக்கணும், நல்ல பாக்கியம் கிடைச்சிருக்கு சிரவணத்துக்கு. அப்ப சிரவணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் பகவத்கீதை நல்லா பூரணமா ஒரு சிரவணம் ஆகிறதே பெரிய சித்தி, பெரிய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஆனா இதே போதும்னு போயிட்டீங்கன்னா ஞானம் நழுவி போகும். கொஞ்சம் விவகாரத்துல போனீங்க அப்படின்னா எல்லாம் போயிடும். ஒருத்தர் வந்து ஒரு பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசு இந்த பாடம் கேட்டுக்கிட்டு இருந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, சாமி நான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு குருநாதர் கிடைச்சார் சாமி. நான் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாடம்லாம் கேட்டேன் சாமி. கேட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கலாம் பெருசு ஆனாங்க, ஆஃபீஸ் போக வேண்டியிருந்துச்சு, இது இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஃபுல்லா அதுலயே போயிட்டேன் சாமி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வேற எங்கேயோ ஒர்க் பண்ணி ஒரு 65 வயசுக்கு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிமை கிடைச்சு. தனிமை கிடைச்சோன்னு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்பவும் பாடம் படிக்கலாமே அப்படின்னு வந்தோம் சாமி. எல்லாம் கேட்ட மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இப்ப திரும்பவும் பகவத்கீதை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் சாமி அப்படின்னு. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கேட்ட ஞானம் விவகாரத்துல அதிகமா ஈடுபட்டும் போது போய்விடும், உங்களை விட்டு போயிடும். விவகாரம் உங்களை ஆக்கிரமிச்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா யாரு மனநத்துக்கு அதை கொண்டு போறானோ, பரிபக்குவத்துக்கு ஆக்குறானோ, மெதுவா மெதுவா சிரவணத்தை திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த ஞானம் நல்லா திருடமான பரோட்ச ஞானமா மனநத்தினாலதான் ஆகும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், சிரவணம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷத்துல பிரஸ்தானத்தை நான் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன் என்னோட ஆச்சாரியர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனநத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன், 20 வருஷ காலம் மனநத்துக்கு கொடுத்துருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் எங்க 20 வருஷம் எங்க 4 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மனநத்துக்கு கொடுத்துருக்கு. இப்ப நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னும் போது இன்னும் அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கு. நேத்தி 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 இது பொய் இது பொய் இது பொய்ன்னு மனசுக்குள்ளார சொல்லி 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 எந்த ஆசைகளும் இல்லாம இது எல்லாம் பொய், எனக்கு ஒண்ணும் வேணாம், ஃப்ரீயா இருந்தா போதும் அப்படின்ற எண்ணம் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மனநத்தை பண்ணணும். அதனால மந்திரம் சொல்லுது, கேட்பதை காட்டிலும் சுருதேகே சதகுணம் வித்யாத் மனனம். மனனம் வந்து பாத்தீங்கன்னா 100 மடங்கு கேட்பதை காட்டிலும் அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது, பலமானது, அது மட்டும் உயர்ந்தது. ஆனா அதை காட்டிலும் மனநாதபி நிதித்தியாசம், மனநத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம்ன்றது லட்ச குணம், 1,00,000 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 மடங்கு உயர்ந்தது. அப்ப யோசிச்சு பாருங்க, சிரவணத்தை காட்டிலும் மனநம் 100 மடங்கு, மனநத்தை காட்டிலும் 1,00,000 மடங்கு உயர்ந்தது நிதித்தியாசனம். சப்தத்தெல்லாம் தூர போட்டுட்டு சப்தத்தினால அறிஞ்ச அகம் பிரம்மாஸ்மியிலேயே சதா வந்து பாத்தீங்கன்னா ரமணர் மாதிரி சதா காலமும் உட்கார்ந்து அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலே அகம் பிரம்மாஸ்மியிலே உட்கார்ந்தோம் அப்படின்னா அது 1,00,000 மடங்கு உயர்ந்தது. அதே நேரத்துல அடுத்தது சொல்லுது அனந்தம் நிர்விகல்பகம், எல்லையே இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாதது நிர்விகல்ப சமாதியே. அப்படின்னா நிர்விகல்ப சமாதியில இந்த சாதகன் பிரம்மமாவே ஆகின்றான், எல்லா சாதனங்களும் முடிந்து விடுகின்றது. அப்ப சாதனைகள் முடிஞ்ச இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து பிரம்மம் அப்படின்ற சுவாபாவிகம் ஆயிடும். அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு என்ன எல்லை இருக்கு, எந்த ஒப்பீடும் பண்ணவே முடியாது, இருக்கிறது ஒரே தத்துவமா அவன் ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனம் நிதித்தியாசனத்துக்கு போகணும். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியார் 365 சொல்றார், வேக சுடாமணி 365, நிர்விகல்ப சமாதினா ஸ்புடம் பிரம்ம தத்துவம் அவகம்யதே த்ருவம் நான்யதா சலதயா மனோகதேஹே பிரத்யாந்தர விஸ்மிருதம் பவேத். ரொம்ப முக்கியமானது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இப்ப நான் புரிஞ்சிருக்கேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சிருக்கேன், உங்களுக்கு டீச்சிங் பண்றேன், வருஷக்கணக்கா இதுல இருக்கேன். இடையிடையில வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸ் வருமா வராதா அப்படின்னு கேட்டா நல்ல தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறேனா இல்லையான்றது வேற. நான் முக்கியத்துவம் கொடுக்கறேனா, இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேனா, இல்ல வேதாந்தத்துக்கு முக்கியம் இந்த ஞானத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கறேனா வேற. ஆனா இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொன்னா, சாமி உங்களுக்கு எப்படி சாமி இருக்கும், சதா பிரம்மத்திலேயே புத்தி இருக்குமா, நிக்குமா, அகமகம்ன்ற ஸ்புரணத்திலேயே, இல்ல விவகாரத்துல இருக்குமா? பாடம் படிச்சு கொடுக்குறோம்ல, பாடம் படிச்சு கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கும். யாராவது பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் கோவப்பட வேண்டியிருக்கும்,
சில பேருக்கு நல்லா தடவி கொடுத்து நல்லா மிதமா பேச வேண்டியிருக்கும். வெளியில போனா வந்து பாத்தீங்கன்னா தர்மம் தெரியுது, அதர்மம் தெரியுது, கொஞ்சம் அதர்மத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கோபம் வருது, இதெல்லாம் நடக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஸ்மிரித்தம் அப்படின்னா எண்ணங்களால் என்னுடைய ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, சமாதிக்கு முன்னாடி சிரவணத்திலையும் மனனத்திலையும் ஒருத்தரோட ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரம்மம் தெரியும், நான் பிரம்மமா இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கும், அநேக விதமான எண்ணங்களோடு கலந்து போய்தான் நான் பிரம்மமா இருக்கேன்றதும் இருக்கும். அதே நேரத்துல ஸ்பஷ்டமா நான் நான் தேகமில்லை அப்படின்னு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா அக்கறை எல்லாம் பண்றது இல்லை. ஏதோ போ நடக்கட்டும், வெயிட் லாஸ் ஆகட்டும், எது வேணும்னா நடக்கட்டும், இதான் சொப்பனம் தானே, செத்துவ போகுது அப்படின்னு. ஆனா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், எப்ப டயாலிசிஸ் வருதோ, எனக்கு முன்னாடி டயாலிசிஸ்ன்னு வந்து நின்றுச்சு அப்படின்னா அப்ப தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா தேக வாசனை எவ்வளவு இருக்கு இல்லை அப்படின்றது. பெட்ல படுத்தாதான் தெரியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேக வாசனை இருக்கா தேக வாசனை இல்லையா, எப்படியோ போட்டுன்னு அப்ப சொல்றேன்னா இல்லையான்றது அப்ப தெரியும். இப்ப சௌக்கியமா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன சொல்லுவோம், ஓகே நம்ம தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். தேகத்துக்குன்னு ஒண்ணு வந்தாதான், சுவாமி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு உங்களுக்கு, டயாலிசிஸ் பண்ணணும், வாரத்துக்கு 3 நாள் பண்ணணும் அப்படின்னும் போதுதான் தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இந்த தேகத்தை காப்பாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாமா அப்படின்னு நமக்கு வரும். அப்ப தெரிஞ்சிடும் நம்மளோட ஞானம் என்ன அப்படின்னு. ஆனா நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல உண்டாகிற நிர்விகல்ப சமாதினால என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுக்கு ஞானம் எப்படி இருக்கும் சொல்றாரு. நிர்விகல்ப சமாதினா ஸ்புடம் பிரம்ம தத்துவம், தெளிவா பிரம்ம தத்துவம் தெரிஞ்சிடும். என்னன்னு கேட்டா இருக்கிறதெல்லாம் பிரம்மம் தான், நானும் பிரம்மம் தான் அப்படின்னு சந்தேகம் இல்லாம நிச்சயமா துருவம் அவகம்யதே, துருவம்னா சாலிடா வந்து பாத்தீங்கன்னா அடையப்படுகிறது. இப்ப என்கிட்ட இருக்க ஞானம் என்னது, நான் தேகம் நான் பிரம்மம் ரெண்டும் இருக்கு. எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வலி வருதோ, எப்பெல்லாம் பசி வருதோ, எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பமானம் வருதோ மானம் வருதோ, அப்பெல்லாம் தேகத்துக்கு வந்துடுறது. மீதி நேரம்லாம் நான் பிரம்மம் நான் பிரம்மம் நான் பிரம்மம். அப்ப நமக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆமா திருட பரோட்ச ஞானம் எனக்கு, ஆனா வந்து இது இல்லைல்ல, அனுபூதி இல்லைல்ல, இல்ல அனுபூதி சமாதி அபியாசம் இல்லைல்ல, நிதித்தியாசனம் பாக்கி இருக்குல்ல. நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். இப்ப நான் விவகாரத்துல இருக்கேன், டீச்சிங்ல இருக்கேன்ல, இருக்கிறதுல விவகாரத்திலேயே சுத்தமான விவகாரம் எது அப்படின்னா சுவாத்தியாயம் தான். சுத்த விவகாரம் எது அப்படின்னா இப்ப நான் பாடம் படிச்சு கொடுக்கறதா சுத்த விவகாரம். ஆனா இதுலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அஜ்ஞானி நினைச்சுக்கிட்டு தானே இப்ப நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு தானே இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பேதம் இருக்கா அப்படின்னா, ஆமா பேதம் இருக்கு. உள்ளுக்குள்ளார அபேதம் இருந்தாலும் கூட வெளியில வந்து பேதமா இருந்துதான் விவகாரம் பண்ண வேண்டியிருக்கு. நான் இப்போ நேத்தி நான் வந்து உள்ளுக்குள்ளார தாட்டுல நேத்தி பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா விவகாரம் கிளாஸ் கூட எடுக்க முடியாது. நிதித்தியாசனத்துக்கு போயிட்டா அங்க எந்த விவகாரங்கள், அதாவது சர்வ கர்ம சந்நியாசம் 100% சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிக்கணும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல மனனம் வரைக்கும் விவகாரம் இருக்கு. ஸ்தூல மனனத்துக்கு அப்புறம் நேத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விவகாரம் விவகாரமே பண்ண முடியாது உங்களால. என்ன முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அசத்தி கர்த்தவியாந்தரே சம்பவதி முனிர்பவதி. நீங்க முனிவன் ஆகணும் அப்படின்னா வேற எந்த கர்த்தவியங்களும் வேற எந்த டியூட்டியும் இருக்கக்கூடாது. நான் பாடம் படிச்சு கொடுக்கணும்ன்ற கர்த்தவியமும் இருக்கக்கூடாது. எனக்கு இது செய்யணும், ஐயோ பாடம் எடுக்கணுமே, இவங்களுக்கு வந்து என்ன நம்பி வந்திருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் பாடம் படிச்சு கொடுக்கணும், இதை பூர்ணமா இவங்களுக்கு சிரவணம் பண்ணி வைக்கணும்ன்ற கர்த்தவியமும் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் நான்ல நிக்க முடியாது, நேர்த்தி பண்ண முடியாது. அப்ப நேர்த்தி பண்ண ஆரம்பிச்சுட்டா விவகாரங்கள் எதுவுமே இருக்காது. நிதித்தியாசனத்துக்கு போயிட்டீங்கன்னா அதுவும் ஷட் டவுன் ஆயிடும். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்விகல்ப சமாதியில நான் பிரம்மமா இருக்க அப்படின்றது என்ன ஆயிடுது, சாலிட் ஆயிடுது. சதாசிவ பிரம்மேந்திரர் சொன்ன மாதிரி கிம் பட்டனீயம் கிம பட்டனீயம் கிம் வச்சனீயம் கிம வச்சனீயம், நான் என்ன பேசுறது என்ன பேசாம இருக்கிறது, என்ன படிக்கிறது என்ன படிக்காம இருக்கிறது, கிம் பட்டனீயம் கிம் அப்பட்டனீயம், எதை படிக்கிறது எதை படிக்காம இருக்கிறது, எதை பேசுறது எதை பேசாம இருக்கிறது, எல்லாம் போயிடும். சர்வம் பிரம்மமயம், வேற எதுவுமே இல்லை. எனக்கு கர்த்தவியம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வெறும் சதா பிரம்மமயமாவே இவன் இருப்பான். ரொம்ப ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்விகல்ப சமாதியினால தான்
சுவாத்ம அனுபவத்தினால தான் உங்களுக்கு நான் பிரம்மமா இருக்கின்ற ஞானம் சாலிடா துருவம்னு என்ன அர்த்தம், நிச்சயமாகின்றது. இல்லைன்னா என்ன ஆகும், சிரவண மனநத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில பேசலாம் நாண்யதா சலதையா மனோகதேஹே, மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், நல்லதை நினைக்கும் கெட்டதை நினைக்கும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையோடையும் கலந்து போய் இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா பிரத்தியாந்தர விஸ்மிருதம் பவேத், மனசோட போக்கு எப்படி இருக்கும், வேற வேற விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்து போய் இந்த பிரம்ம ஜானம் விஸ்மிருதம் அப்படின்னா பாலோட தண்ணி கலந்து இருக்கிற மாதிரி பிரம்ம ஜானத்தோட இந்த உலக விவகாரங்களும் கலந்துதான் இருக்கும். வெறும் அத்வைத தத்துவமா நிக்காது இந்த மனசு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், பிரம்மனிஷ்டாயாம் என்ன கர்த்தவியத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரமாதம் வைக்கவே கூடாது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஞானத்தை நிஷ்டையாக்கிக்கிறதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேகச்சுடாமணிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையானது, பரோட்சத்தையே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதும் இது போதும் அப்படின்னு நிறைய பேர் வெளியில வந்துடுறாங்க. வாசனம் நீங்க சின்மயானந்த சுவாமி எடுத்துங்க, எல்லாரும் எடுத்துங்க. இப்ப நல்லா தெரிஞ்சுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தர்ம ரீதியில இருந்து பேசுனீங்கன்னா யாரையும் கண்டனம் பண்ண வேண்டாம். தர்ம ரீதியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்க பெரிய மகான்கள் நம்ம சொசைட்டில தயானந்தா சின்மயானந்தா யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்களை இன்ஸ்டிடியூஷன் வச்சு பண்ணாங்களோ அவங்கள சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தர்ம காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய காரியம் அவங்க எல்லாம் பண்றது. அப்போ உலகத்து மனிதர்களை வச்சுக்கிட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் பெரியவங்க, நமஸ்காரம் பண்றாங்க. எந்த இடத்துல கண்டனம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரோட்சம் அபரோக்ஷம்ன்ற விஷயத்துல மட்டும்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், கண்டனம் பண்றோம். ஸ்ரவணம் பண்ணிட்டு போதும்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, புரிஞ்சா போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சமாதி அக்செப்ட் பண்ணல அப்படின்னா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுபவத்தை ஆத்மானுபவத்தை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அதை தான் நம்ம கண்டனம் பண்றோம். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஒரு சின்ன விஷயம் சொல்றாரு, 32 உபனிஷதங்கள் 108 உபனிஷத்துல 32 உபனிஷதம் சன்னியாச உபனிஷதம். நான் உங்களுக்கு பரமஹம்ச உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் எடுக்காம விட்டுட்டேன். நம்ம 53வது ஸ்லோகத்திலேயே பரமஹம்சோ பூத்வா அப்படின்னு இருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணு அப்படின்னு, எந்த ஒரு விஷயத்தையும் பரிகிரகம் பண்ணாத, தர்மத்து விஷயமா இருக்கிறதையும் பரிகிரகம் பண்ணாத அப்படின்னு வரும்போது பரமஹம்ச பரிவிராஜகோ பூத்வான்ற வார்த்தை இருக்கு. அதுக்கு நான் ஒரு உபனிஷத்தை எடுக்கலான் இருந்தேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, நான் எடுக்கல, விட்டுட்டேன். பரமஹம்ச உபனிஷத்துன்னு இருக்கு, பரமஹம்ச பரிவிராஜக உபனிஷத்துன்னு இருக்கு. இப்ப நீங்க யாக்கியவல்யர் வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சன்னியாசம் பண்ணிக்கிட்டு காட்டுக்கு போறார். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா நடந்து காட்டியிருக்காங்க. பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற ரிஷிகள் எல்லாமே பிக்ஷுகோபனிஷத்துல சொல்லுது யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்ச பரிவிராஜக சன்னியாசிகளா இருந்தாங்க அப்படின்னு. நம்ம பாக்குற ஆல்மோஸ்ட் எல்லா ரிஷிகளும் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்ச பரிவிராஜகளா இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த லைஃப் ஸ்டைல் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கடினமான லைஃப் ஸ்டைல் நம்ம பாக்குற நிலையில இருந்து. எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போதும்னா, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருக்கீங்க, சௌக்கியமா புண்ணியம் இருக்குது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கஷ்டங்களும் இல்லை, நல்ல ஒய்ஃப் நல்ல சில்ட்ரன், கொஞ்சம் தனமும் இருக்கு பிராரப்த புண்ணியத்தினால எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது இப்ப நீங்க பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கஷ்டமும் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு. ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டா போதும்னே சாஸ்திரம் இருக்கு அப்படின்னா, நிவர்த்தி மார்க்கம் அப்படின்ற ஒரு மார்க்கம் தேவையில்லையா? அவசியமே இல்லைல்ல. பிரவருத்தியில இருந்துகிட்டே, அதாவது கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு ஒரு ஞானம் இருந்துச்சுன்னா, லாஜிக்கா பாருங்க. இப்ப நீங்க வெளியில இருக்கிற எஜுகேஷன் எல்லாம் இருக்கு, அகாடமிக்கா நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் தியாகம்னு பண்ண வேண்டியிருக்குன்னு ஏதாவது இருக்கா? தேவையில்லையே. நீங்க புத்தி தேவையா இல்ல சாதன சதுஷ்டியம் தேவையான்னு கேட்டு பாருங்க. வெளியில இருக்கிற எல்லா எஜுகேஷனுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா எம்ஏ பிலாசபி போடுங்க, இல்லைன்னா ஒரு பிஹெச்டி வந்து பாத்தீங்கன்னா எடுங்க, எம்ஏ முடிச்சுட்டு பிஹெச்டி எடுங்க, அத்வைத பிலாசபி எடுத்துங்க. இல்ல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதியை பத்தின விளக்கத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுங்க, பிஹெச்டியா பண்ணுங்க, எதை வேணா பண்ணுங்க. ஆனா வந்து எங்கேயாவது போய் சாதன சதுஷ்டியம்னு கேட்போமா? யூனிவர்சிட்டியில யாராவது சாதன சதுஷ்டியம் வேணும்னு கேட்பாங்களா? கேட்கவே மாட்டேன்.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வாங்கலாம், பிஹெச்டி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்குமே சாதன சதுஷ்டியம் தேவையில்லை. எங்க பண்டிதர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே இருந்துகிட்டு மாமா மாமிகளா ஆனந்தமா இருந்துகிட்டு இருப்பாங்க குழந்தை குட்டியோட. இப்ப கூட போய் பாருங்க கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரியோட லைஃப் ஸ்டைல். இப்ப போய் பாருங்க கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர் சம்ஸ்கிருத காலேஜோட பெரிய வித்வான். நான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் பண்ணியிருக்காரு 1956 மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரிக்கு ஒரு புக் பண்ணியிருக்காங்க. சங்கரர் எழுதின யோகசூத்திர விவரணம் அப்படின்னு யோகசூத்திரத்துக்கு ஒரு விவரணம் பண்ணியிருக்கார் சங்கரர். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் சேர்ந்து கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளும் இன்னொரு ஒருத்தரும் அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேனுஸ்கிரிப்டை வந்து பாத்தீங்கன்னா சோதனம் பண்ணி ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரிக்காக. 1956 எப்போ வந்தது பூச்சி பாருங்க. அப்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்கணும். இப்ப 26 ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு 70 இயர்ஸ் 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவருக்கு இன்னும் வைராக்கியம், நல்லவரா, சூப்பர் பர்சன், நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, நல்ல ஆளு, வித்வானா, பக்கா வித்வான். அவர் அடிச்சுக்கிறதுக்குள்ள ஆள்லாம் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி இப்போ வந்து சென்னை சம்ஸ்கிருத காலேஜ் இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பங்கு ஆற்றினவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான். அவரால் தான் இப்போ வந்து சம்ஸ்கிருத காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. சென்னையில இருக்கிறது நிறைய கோர்ஸ் கொண்டு வந்தார், நிறைய முயற்சி பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. நல்லவரா, பிரச்சனை இல்லை. ஆமா அதான் சொல்றேன், நல்லவரா, ரொம்ப நல்லவர், நல்ல குணவானா, எக்ஸலண்டான குணவான், சத்துவ குணமா, நல்ல சத்துவ குணம் ஆத்மா. எந்த ஒரு தோஷங்களும் சொல்ல முடியுமா? ஒரு தோஷங்களும் சொல்லவே முடியாது, ஒரு தோஷங்களும் இல்லை. வித்வானா, நான் சொல்றேன் 1956 யோக சூத்திரத்துக்கு விவரணத்துக்கு புக் ஒர்க்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்கள்ட்ட என்ன ஞானம் இருந்திருக்கும் பாருங்க. 75 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னும் போது அப்ப அவங்கள்ட்ட என்ன மாதிரி ஞானம் இருக்கணும். 75 வயசுங்க, நம்ம அனுபவம் நம்ம வயசு கூட அந்த அளவுக்கு இல்லை. ஆனா வைராக்கியம் இருக்கா அப்படின்னு பேச்சு வந்துச்சுன்னா ஒரு 0. பெரிய சாஸ்திரிமார்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சாஸ்திரிமார்கள் இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க காசில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வித்வான்களுக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளவு வித்வான்கள் இருக்காங்க. ஆனா வைராக்கியம் பெரிய 0. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானத்துக்கு வைராக்கியம் தேவையா அப்படின்னா பரோட்ச ஞானத்துக்கு உங்களுக்கு வைராக்கியம் தேவையில்லை. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணுமா? தேவையில்லை. எந்த ஒரு ஏகாந்தத்துக்கு போகணுமா? தேவையில்லை. எல்லாத்தையும் தியாகம் பண்ணணுமா? ஒன்றும் தேவையில்லை. புரிஞ்சா போதும், வீட்டிலேயே இருந்துட்டு ஆனந்தமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுபூதிக்கு போகணும் அப்படின்னு நேத்தி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்களோ, முனிவன் ஆகணும்னு ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் எல்லாம் சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், எல்லா சமாதி சக்தி சம்பத்தி தேவைப்படுது. விவேகம் வேணும், வைராக்கியம் வேணும். விவேக வைராக்கியமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் பண்டிதர்களுக்கு இருக்கவே இருக்காது உங்களுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், பரோட்ச ஞானத்துக்கு கம்பேர் ஸ்டடிஸ் பண்றதுக்கும் நீங்க பிஹெச்டி ஒன்று வாங்குறதுக்கும் சாதன சதுஷ்டயங்களோ குவாலிட்டிஸோ தேவையில்லை. கொஞ்சம் நல்லவனா இருந்தா, சத்துவ குணமா இருந்தா போதுமானது. இப்ப அவங்கள பத்தி பேச்சே இல்லை. ஆச்சாரியார் விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஸ்லோகம் சொல்றார். 57 வீணயா ரூப சௌந்தர்யம் தந்திரி வாதன சௌஷ்டவம் பிரஜாரஞ்சன மாத்திரம் தனு ந சாம்ராஜ்யாய கல்பதே. 57 ஸ்லோகத்துல சொல்றார், வீணையா ரூப சௌந்தர்யம். ஒரு வீணா வச்சிருக்கீங்க, அந்த வீணா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கோல்டு பிளேட்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. பாக்குறதுக்கே அந்த வீணை வந்து அற்புதமா இருக்கு. அந்த குடத்தை பார்த்தாவே டிசைன்லாம் போட்டு எக்ஸலண்டான வீணா, ரூப சௌந்தர்யம், நல்ல வீணை சூப்பரா இருக்குங்க. அதுக்கப்புறம் தந்திரி வாதன சௌஷ்டவம். அந்த அந்த வீணையை வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கிறவங்களும் ரொம்ப நிபுணத்துவம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த வாத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கிறாங்க. வீணையோட தந்திரியை வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா தந்திகளை நல்லா மீட்டர் நிபுணத்தன்மை. இது எல்லாம் இருந்தாலும் கூட அது எதுக்கு அப்படின்னா பிரஜா ரஞ்சன மாத்திரம் தத்து. அது வந்து பாத்தீங்கன்னா பிரஜைகளை வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க ஆடியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா மயக்குவதற்காக மட்டும்தான், மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கு மட்டும்தான்.
ந சாம்ராஜ்யாய கல்பதே, அது வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா அவனை ஆக்காது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மியூசிஷியன் இருக்காரு அப்படின்னா, வீணா வாசிக்கிறவர் இருக்காரு அப்படின்னா, அவரால் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடிட்டோரியத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த முடியும். அந்த வீணா வாசிக்கிறதுனால இவரை ராஜா ஆக்கலாம் அப்படின்னு ஒரு தகுதியா எடுத்துப்போமா? தகுதியா எடுக்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக் வைகரி. அடுத்த ஸ்லோகம் சொல்லுது 58. வாக் வைகரி வைகரி வாக் வைகரி சப்தஜரி சாஸ்திர வியாக்கியான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத் புக்தயே நது முக்தயே. வாக்கு வைகரி. வாக்கு வைகரி அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியான ஸ்பீச். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒவ்வொரு சப்தங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லக்கூடிய சாமர்த்தியம். வாக்கு வைகரி. வாக்கு ஸ்பஷ்டமாக இருக்கு, தெளிவாக இருக்கு. அல்ப பிராணன் மகா பிராணன்லாம் பிரித்து இப்போ எனக்குலாம் வந்து இப்போ ஒன்று அல்ப மகா பிராணன் சொன்னா அடுத்த சப்தம் எனக்கு வராது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மகா பிராணனை ஃபுல்லாக உச்சரிக்கிறேன் அப்படின்னா அடுத்த சப்தம் எனக்கு நின்று போயிடும். அவ்வளோ எனக்கு வந்து எனர்ஜி இல்லை அந்த அளவுக்கு. அப்போ நிறைய வித்வான்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பஷ்டமா நல்ல மகா பிராணனையும் அல்ப பிராணனையும் பிரிச்சு கரெக்டா ப்ரொனன்சியேஷன் பண்ற வாக்கு சாமர்த்தியம் இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா சப்தஜரினா பிரவாகமா பேசக்கூடிய சாமர்த்தியம் நிறைய வித்வான்கள்ட்ட அது மாதிரி இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர வியாக்கியான கௌசலம். நல்ல சாஸ்திரங்களை முன்னையும் பின்னையும் அலசி ஆராய்ச்சி பண்ணி நல்லா பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய சாமர்த்தியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விதுஷாம் வைதுஷ்யம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா விதுஷாம்னா நல்ல புத்திமான்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா புத்திமான்களிடையில நல்ல வித்வானா இருக்கிற தன்மை. இது எல்லாம் இருந்தாலும் தத்வத்து அது போலத்தான். எப்படி மேல சொன்னமோ அது மாதிரி தான். வீணாவோட சௌந்தரியமோ இல்ல வீணையோட மீட்ட தன்மையோ இந்த பப்ளிக்கை வந்து என்டர்டெயின் பண்றதுக்கு வேணா ஹெல்ப்பா இருக்கும் ஒழிய அது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ராஜாவாக்காது. அதே மாதிரி நல்ல வாக்குல சாதுரியம், நல்ல வித்வத்தா எல்லாம் இருந்தாலும் வியாக்கியானம் பண்ற சாமர்த்தியம் எல்லாம் இருந்தாலும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 பேரை உட்கார வச்சு 1 மணி நேரம் உட்கார்ந்து 1.5 மணி நேரம் உட்கார்ந்து பாடத்தை எடுக்கிற அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்கா? ஆமா இருக்கு. இதெல்லாம் மோட்சத்துக்கு ஒன்னும் ஹெல்ப் பண்ணாது சார். உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும், பரோட்ச ஞானத்தை. ஆனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 மணி நேரம் நல்லா சத்சங்கம் நல்லா போகுது சார். இதை வச்சுக்கிட்டு மோட்சம் அடைய முடியுமாண்ணா? ஒன்றும் ஆகாது. நான் தான் என்னுடைய மோட்சத்துக்கு என்ன பண்ணணும்? சிரவணம் முடிஞ்சு மனனம் முடிஞ்சு நிதித்தியாசனத்துக்கு ஏகாந்தத்துல போய் நிஷ்டையை சம்பாதிச்சாகும். இந்த சப்தத்தை வச்சுக்கிட்டு நான் மோகத்தை அடைஞ்சேன்னு வச்சுங்க, அது என்ன ஆகும்? வீணையோட சௌந்தரியமோ வீணையோட வாத்தியமோ பிரஜாரஞ்சன மாத்திரம் தத்து. பிரஜைகளை வந்து பாத்தீங்கன்னா மகிழ்விக்கிறதுக்கு உதவக்கூடிய மோட்சம் ராஜாவை ஆக்காது. அதே மாதிரி இப்ப நான் இதோட நின்றுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும்? அவ்வளவுதான். ஜீவனை ஃபுல்லா நிறைய பேர் சாகர காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்து செத்து போயிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டே இருந்து செத்து போயிட்டாங்க. உலகம் ஃபுல்லா ஆஹா ஓஹோன்றோம், நல்லா பேசுறாரு, நல்லா இது பண்றாரு அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதனால அவங்களால முக்தி அடைய முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தத்வத்து புக்தையே நது முக்தையே. நல்லா போகம் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். நிறைய பெரிய பெரிய வித்வான்கள் வந்து பேசுறத கேட்டா, சன்னியாசிகள் பேசுறத கேட்டா அவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும். எதிர்க்க இருக்கவங்களுக்கெல்லாம் ஆனந்தம் கிடைக்கும். ஆனா அவருக்கு அது என்ன ஆகும்? முக்தியை கொடுக்காது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமயி அம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா சின்மயானந்த சாமி வந்தார். சின்மயானந்த சாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமயி அம்மா கேட்டாங்க, என்ன பண்ற அப்படின்னு. லோக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன மாத்திரத்துல அம்மா சொன்னாங்க, உனக்கு யார் கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு யார் கல்யாணம் பண்ணுவா? நம்ம வேதாந்தத்துல இந்த ஜெகத்து சத்தியம்னா தனியா போய் உட்கார்றவன் தப்பு. லோகத்துல யாரெல்லாம் காரியம் பண்ணிட்டு இருக்காங்களோ ஞானத்துக்கான விஷயத்துல அவங்கெல்லாம் சரி. வேதாந்தம் இருக்கிறது ஒன்னே ஒரு தத்துவம் தான் இருக்கு. மீதி எல்லாம் கல்பனா. தங்கம் சத்தியம், ஆபரணம் பொய் அப்படின்றது வேதாந்தம். பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. ஒருவேளை இந்த ஜெகத் சத்தியமா இருந்துச்சு அப்படின்னா இங்க யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ பெரிய பெரிய காரியங்கள் பண்றாங்களோ அவங்கெல்லாம் சூப்பர்.
யாரெல்லாம் காட்டுல போய் உட்கார்றானோ ஆத்ம நிஷ்டை அடைகிறானோ அவெல்லாம் வேஸ்ட். அதே நேரத்துல வேதாந்தம் சொல்றபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சத்தியம், ஆத்மா சத்தியம், ஜெகத் மித்யா. இந்த மொத்த ஜெகத்தும் தோற்ற மாத்திரம். இப்ப யாராவது தோற்ற மாத்திரத்துக்கு காரியம் பண்ணிட்டு இருக்கா ஸ்லாக்கியமா சொல்லுவீங்களா? யாரையும் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பொய் இருக்கிறது ஆக மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு நிக்கிறதுலதான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மக்களை வந்து கண்ற காரியத்தை பண்ணலாம், என்டர்டெயின் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்காது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு 359வது ஸ்லோகம் சொல்றாரு, அவிஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா விஜ்ஞாதே அபி பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா. பாட்டபேதம் இருக்கு. சாஸ்திர அதீதஸ்து அதீதிஸ்துன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிஜ்ஞாதே பரே தத்துவே. நீங்க சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எதை அறியணுமோ அதை அறியலை. வித்வான்கள் மாதிரி நிறைய வித்வான்கள் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா காசிலெல்லாம் பட்டமா இருக்கும். எந்த சாஸ்திரியையும் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு முறை நீளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பல எம்ஏ வச்சிருப்பாங்க, பல பிஹெச்டி வச்சிருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரதத்துவம்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை அறிய மாட்டாங்க. ஏன் அறியலைன்னா நேத்தி பண்ணிருக்க மாட்டாங்க. நேத்தி பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறிய முடியும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் சப்தஜாலத்திலே மயங்கி போய் நிறைய லௌகிகமான வித்யா மாதிரி ஆக்கிப்பாங்க. அப்ப நீங்க படிக்கிற இந்த வேதாந்தம் எல்லாமே படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நேத்தி பண்ண முடியாம இந்த பரம தத்துவத்தை ஆத்ம தத்துவத்தை தானே அறியாம போயிட்டீங்க அப்படின்னா நீங்க படிச்சதெல்லாம் வேஸ்ட், நிஷ்பலா, பிரயோஜனமே இல்லை இந்த வேதாந்தம் படிக்கிறது. அதே நேரத்துல யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை பரோட்ச ஞானத்தை வச்சுக்கிட்டு தன்னை அறிந்தாரோ, தன்னை அறிஞ்சதுக்கு பிறகு நேத்தி பண்ணிக்கிட்டே போய் தான் இந்த சரீரம் இல்லை அப்படின்னு ஒருத்தன் அறிஞ்சிட்டான் அப்படின்னு அனுபூத்தியில அதுக்கப்புறம் இந்த சாஸ்திரம் எல்லாம் குப்பை. இவர் மகாபெரியவர் சொல்ற மாதிரி படிக்கிற சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரே ஒரு க்ஷணம் சர்க்கரையை பத்தி பேசின எல்லா வியாக்கியானங்களும் ஒரு பிஞ்ச் சர்க்கரை எடுத்து நாக்குல வச்சோன்னே எல்லாம் குப்பையா போயிடும். அதே மாதிரி பகவான் ரமணர் சொல்லும்போது சொல்றாரு எல்லா சாஸ்திர குப்பையும் கழிச்சு கட்டுன்ற. எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்றது ஒருத்தருக்கு அறியப்பட்டுருச்சுன்னா மற்றது எல்லாம் குப்பையா போயிடும். மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட்பின்ல தான் தூக்கி போடுறோம். அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜ்ஞாதே அப்படி பரே தத்துவம் இந்த ஆத்மாவை ஒருத்தன் அனுபூதி பண்ணிட்டானோ அதுக்கப்புறம் சாஸ்திரம் படிக்கிறது வேஸ்ட். சாஸ்திரம் படிச்சு ஆத்மாவை அறியாம போயிட்டீங்கன்னாலும் சாஸ்திரம் படிக்கிறது வேஸ்ட். ஆத்மாவை அறிஞ்ச பிறகு சாஸ்திரம் படிச்சீங்கன்னா அதுவும் வேஸ்ட். அப்ப என்ன பண்ணணும்? சிரவண காலத்துல சிரவணம் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மரணத்துக்கு வந்துடணும். காலம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சின்ன சுவாமி சொல்லுவாரு ப்ரொஃபஷனல் லிசனர்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். சதா காலமும் லைஃப் லாங் கேட்டுக்கிட்டே சும்மா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. நாலு கதாக்கா இந்த சத் சங்கத்துக்குலாம் போனீங்க அப்படின்னா ஒரு ஜோக் சொல்லுவாங்க. தயானந்த சுவாமி, சின்ன சுவாமி எல்லாம் நிறைய ஜோக், சின்ன மிஷன், தயானந்த மிஷன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கதைகள் சொல்லுவாங்க. என்டர்டெயின்மெண்ட்டா போவோம், சிரிப்பா சந்தோஷமா போயிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எப்படி ஆயிப்போச்சு வேதாந்த விசாரம் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிப்போச்சு. அது மாதிரி ஆயிடக்கூடாது. நல்லா பரோட்ச ஞானத்தை அடையணும், அதுக்கப்புறம் கம்பேர் ஸ்டடிஸ் போகணும், அதுக்கப்புறம் நேத்தி பண்ணணும், அதுக்கப்புறம் தன்னை அறியணும். தன்னை அறிஞ்சதுக்கு பிறகு சர்வத்தையும் விட்டுட்டு நிஷ்டையை பிராப்தி பண்ணணும். அப்படி ஆகாம விட்டுட்டீங்க அப்படின்னா வேஸ்டா போயிடும் இந்த வித்யா. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் முக்கியமானது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அபரோக்ஷ ஞானம் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு லாஸ்ட் ஸ்லோகம் ஒன்று சொல்றாரு. 62 வேக சுடாமணி 62வது ஸ்லோகம். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாதபிரம்ம இப்ப நான் பேசுற எல்லா ஸ்லோகத்தையும் இதுல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லா லைன்ல வந்துடும். உங்களுக்கு யாராவது எழுதுறதா இருந்தா கூட எழுதிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். முடிச்சா நான் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஏதாவது போடுறேன்னா அதையும் போட்டு பாத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். நான் சொல்லவும் அது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி போட்டுருவாரு, அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ந கச்சதி வினா பானம் வியாதி ஔஷத சப்ததா வினா அபரோக்ஷானுபவம் பிரம்ம சப்தைன முச்யதே. ரொம்ப முக்கியமானது. ந கச்சதி வினா பானம் வியாதி ஔஷதா சப்ததா. எனக்கு நல்ல தலைவலி அடிக்கடி வர்றது. நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 10 சாரிடன் மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா வாங்குவேன்.
10 வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா என் கை கட்டுற மாதிரி ஒரு 5 வச்சுப்பேன். அதுக்கப்புறம் என் பேக்கில் எப்போவுமே ஒரு 5 மாத்திரை வந்து டேப்லெட் வந்து சாரிடன் டேப்லெட் இருந்துட்டு ரொம்ப சிவியர் தலைவலி வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சிவியராக தலைவலி வரும். அப்போ வந்து பொறுத்து பார்ப்பேன். ஒரு அரை நாள் பொறுத்து பார்ப்பேன். இல்லைன்னா டக்குன்னு ஒரு மாத்திரை எடுத்து போட்டு ஒரு டேப்லெட் எடுத்து போட்டு சால்வ் பண்ணுறேன். படிக்கிறதுக்கு அடுத்த காரியத்தை ஈடுபடணுமே அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன், சாரிடன் 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 நான் வார்த்தை சப்தத்தை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா இந்த தலைவலி போகுமா போகாதா? தலைவலிக்கு மருந்து எது? சாரிடன். தலைவலிக்கு மருந்து எக்ஸலண்டான வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாத்திரை இருக்குது, எனக்கு சாரிடன் போதுமானது. இப்போ டோலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சாரிடன் அடங்கலன்னா டோலப்பர். இப்போ நான் சொல்கிறேன், சப்தத்தை மட்டும் சொல்லுங்க. தலைவலி வந்தோடனே சாரிடன் சாரிடன் டோலப்பர் சாரிடன் டோலப்பர் சாரிடன் டோலப்பர் சாரிடன். தலைவலி போகுமா? போகாது சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? நேகச்சதி வினாபானம். இந்த ஔஷதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடாமல் வியாதியானது வந்து பார்த்தீங்கன்னா போகவே போகாது வெறும் சப்தத்தினால. அதே மாதிரி தினா அபரோக்ஷானுபவம், அபரோக்ஷ அனுபவம் சொல்லக்கூடிய ஆத்மானுபவம் நிதித்தியாசனத்தோட நிஷ்டையோட முடிவுல கிடைக்கிறது. அது இல்லாமல் பிரம்ம சப்தை ந முச்சியதே. பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிற சப்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தன் விடுதலை அடைய முடியாது, சம்சாரத்துல இருந்து விடுதலை அடைய முடியாது, முக்தி அடைய முடியாது. அப்ப முக்தி அடையணும்னா என்ன பண்ணணும்? ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், நிதித்தியாசனத்தோட முடிவுல அபரோக்ஷ அனுபவம் சொல்லக்கூடிய ஆத்ம ஞான நிஷ்டை ஆத்மானுபவத்தை அடைய வேண்டும். அதனாலதான் ஒருத்தன் விடுதலை அடைவான். சப்தத்தினால அடைய முடியாது. சப்தமே பூரணம் இல்லை, சப்தத்துக்கு லிமிட்டேஷன் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. சுவானுபவத்தை வந்து சப்தங்களால் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்லுது. அதே மாதிரி 63வது ஸ்லோகம், அகிருத்வா திருஷ்ய விலயம் அஜ்ஞாத்வா தத்துவமாத்மனஹ பிரம்ம சப்தை குதோ முக்திஹி முக்தி மாத்திர பலைர்நாம். அற்புதமான ஸ்லோகம். நம்ம என்ன பண்ணணும் பிரம்மத்தை அறியறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்றோம்ல, நேத்தி நேத்தி இத்தியாத்மா. எல்லா வேதங்களும் ஒரே ஒரு மெத்தட் தான் சொல்றது. இத்தி இத்தின்னு இந்த ஆத்மாவை அறிய முடியாது. நேத்தி நேத்தின்னு தான் அறிய முடியும். சிரவணத்துல இது ஆத்மா இது அனாத்மான்னு சிரவணத்துல தெரிஞ்சுக்கிட்டு மனநத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல கம்பேர் ஸ்டடிஸ் மூலமா எல்லா சாஸ்திரங்களும் இதைதான் ஆத்மான்னு சொல்லுது, மற்றதெல்லாம் அனாத்மா பொய்ன்னு சொல்லுதுன்னு மனநத்துல தீர்மானம் பண்ணிட்டு நேத்தியில என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகிருத்வா திருஷ்ய விலயம். நீங்க எப்ப நேத்தி பண்ணி இந்த திருஷ்யங்கள் நான் பார்க்கிறதெல்லாம் திருஷ்யம் 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 திருஷ்யம்னு நேத்தி பண்ணி இதை லயம் பண்ணாம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டீங்களோ, ஆத்ம அஜ்ஞாத்வா தத்துவமாத்மனக, அஜ்ஞாத்வா தத்துவமாத்மனக நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா திருஷ்யம் பொய் திருஷ்யம் பொய் திருஷ்யம் பொய் அப்படின்னு எல்லாத்தையும் நேத்தி பண்ணி முடிச்சு கடைசியில நேத்தி பண்ண முடியாம இருக்கிற ஆத்மாவை அறியணும். அப்படி அறியாம நேத்தி பண்ணாம உங்க ஆத்மாவை அறியாம போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பிரம்ம சப்தை குதோ முக்தி. வெறும் பிரம்ம சப்தத்தினால எப்படி முக்தி கிடைக்கும்? முக்தி கிடைக்காது. அப்ப என்னது? சப்தத்துல ஒரு நிபுணத்தன்மை வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். நல்ல கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பர்ட் ஆயிடலாம், வித்வான் ஆயிடலாம், நல்ல சப்தங்களை பிரயோகப்படுத்தலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதனாலலாம் முக்தி கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா முக்தி மாத்திர பலைகி என்று நாம் அது என்ன அப்படின்னு வெறும் பேச்சு மாத்திர பிரயோஜனம் தான் சார். இந்த பிரம்ம சப்தத்தை பேசி பேசி எங்க ஆச்சரியர்கள் சொல்லுவாங்க, இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா வேத மாத்தா இருக்கால, இந்த வேத மாத்தால வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம காண்டத்தை காட்டிலும் ஞான காண்டத்தை யாரெல்லாம் பிரயோகிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டதெல்லாம் கிடைக்குங்க. இந்த வேத மாத்தா கொடுப்பா. இந்த வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த வேதாந்தத்தை சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன் பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த இந்தியா ஃபுல்லா போய் பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை சொன்னவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய கோட்டீஸ்வரர்களா இருக்காங்க. அவங்க இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிகள்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம் எதை கேட்டாலும் கொடுக்கும்.
நீங்க இந்த உலகத்தையே கேட்டாலும் இந்த உலகத்தை மொத்தத்தையும் உங்க காலடியில கொண்டு வந்து கொடுக்கும். ஊரே உங்களை வந்து பாத்தீங்கன்னா மகான்னு சொல்லும், ஆனா முக்தி கிடைக்கும். நீங்க முக்திய கேட்டீங்க அப்படின்னா நேத்தி பண்ணியாகும். என்னது திருஷ்ய விலயம், இந்த திருஷ்யங்களை எல்லாத்தையும் இது பொய்ன்னு இத நேத்தி பண்ணிக்கிட்டு போனா மட்டும்தான் ஆத்மாவை அறிய முடியும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகமே கிடைச்சாலும் இந்த ஆத்மாவை அடைய முடியாது சாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும், எக்காலத்தும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம நிஷ்டையில கர்த்தவியம், பிரமாதோ ந கர்த்தவியம் கதாச்சன. பிரம்ம நிஷ்டையை வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கணும். ஆத்மானுபூதி தான் ஒரு ஞானத்தோட பரம எல்லை. ஆத்மானுபவம் தான் ஞான நிஷ்டை என்ற சப்தத்தால் சொல்லப்படுகின்றது. அதனால நிஷ்டையை அடைகிற வரைக்கும் எங்கேயும் புரிஞ்சா போதுமா அது இதுன்னு உலகத்தை டைவர்ஷன் நிறைய இருக்கும். எனக்கு பசி தீர்ற வரைக்கும் நான் சாப்பிடணும், எனக்கு வலி தீர்ற வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அனுபூதி அடைகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி ஆகணும். அது மாதிரி வச்சுக்கிட்டு வந்து டிராவல் பண்ணுங்க. இதோட இந்த நிஷ்டா பிரகரணம் பூர்த்தி ஆகுது. அதனால நாளையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம வியாக்கியானத்தை ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. இது எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நிஷ்டா பிரகரணம் ஆச்சாரியார் முதல் பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த கீதையோட அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு முதல் பாஷ்யம் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த பாஷ்யத்துல சொல்றாரு மொத்த கீதையோடது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆத்ம நிஷ்டா ரூபாத் தர்மாத் பவதி. இந்த சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஞான நிஷ்டா ரூபாத் தர்மாத் பவதி. சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு ஆத்மாலையே நிக்கிறதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்சம்ன்றது கிடைக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நைவ தர்மி நச்ச அதர்மி நச்சைவகி சுபாசுதி. யாரும் தர்மியும் இல்லை அதர்மியும் இல்லை, மங்களமும் இல்லை அமங்கலமும் இல்லை. இது எல்லாம் வெறும் திருஷ்யம், வெறும் சொப்பனம். இருக்கிறது நான் மட்டும்தான் சத்தியம், அந்த நான் தான் பிரம்மம், அந்த நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சதா காலமும் யகஸ்யாத் ஏகாசனே லீனக வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு இது எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவன் ஏகாசனே ஒரே சிந்தனையில எவன் உட்கார்ந்திருக்கானோ தூஷ்ணிம் கிஞ்சித் அச்சிந்தயன் எந்த ஒன்றையும் சிந்திக்காமல் மௌனியா நிஷ்டையிலேயே அமர்ந்திருக்கின்றானோ ஞானம் சந்நியாச லட்சணம். ஞானம் அப்படின்னாவே அஜ்ஞானத்தை விடுறது. எது அஜ்ஞானம்? இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரூபங்கள் எல்லாம் நாம ரூபங்கள் எல்லாம் போய் இதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நான் தான் சத்தியம் அப்படின்னு நின்னா அதான் ஞான நிஷ்டை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவதாரிகா பாசியத்துல ஆரம்பிச்சத இங்க வந்து நிஷ்டா பிரகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ற ஆச்சாரம் அப்படின்னு. நாராயண. ஹரி ஓம்.